Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். சீக்கிரம் பைப்படு வேகமா வாங்க சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வாங்க இறங்க புடி பாத்து அடி அங்க அந்த பக்கம் அடி அந்த பக்கம் அங்க பாரு ஃபயர் இங்க புடி பா வேகமா வாங்க அங்க போடு இப்படி வாயா போடு இந்த அடி சீக்கிரம் போடு வேகமா இந்த பக்கம் புடி நீ கொஞ்சம் தள்ளி கோ நீ அந்த பக்கம் வராதீங்க வா இந்த பக்கம் மேடம் இன்னைக்கு கவுன்சிலர் பிரச்சனை பண்ண போறதா கேள்விப்பட்டமே. என்ன பிரச்சனை? கவுன்சில் நினைச்ச மாதிரி நடக்கும், நினைச்ச மாதிரி முடியும். அதுல என்ன? ஒப்பந்தக்காரங்களோட பில் பாஸ் ஆகிறதுனால எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண போறோம்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒப்பந்தக்காரங்க சரியா கொடுக்காததுனால தான் பில் பாஸ் ஆகாம இருக்கு. மேடம் உங்க முடிவுல உங்க கட்சிக்குள்ளே எதிர்ப்பு இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அப்படியா? நான் அந்த மாதிரி கேள்விப்படல. கார்ப்பரேஷன்ல பிரச்சனை பண்றாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிருக்காங்கல்ல, அத பத்தி எதுவும் சொல்ல விரும்பல. டெபுட்டி மேயர் இன்னைக்கு கவுன்சில்ல கலந்துக்க மாட்டாருன்னு கேள்விப்பட்டோம். அது அவர்கிட்ட கேளுங்க. அங்க பதில் கிடைச்சதா? எப்படி கிடைக்கும்? ஒன்னும் கிடைக்காது. மேயரோட வாயதான் மூடி வச்சிருக்காங்களே. அப்புறம் இன்னைக்கு கவுன்சில்ல ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. நாங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் டம்முன்னு ஒரு பாம்பு வெடிக்க போகுது. நான் என்ன கேட்கணும்னு நினைச்சனோ அத நான் கேட்டு முடிச்சிட்டேன். ஆமா, இன்னைக்கு கவுன்சிலிங் வேண்டாம். இப்ப எதுவும் கேட்க வேண்டாம். கவுன்சில் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன விஷயம்னு நானே சொல்றேன். நீங்க யாருமே போக கூடாது, இங்கே இருக்கணும். கேட்டீங்களா? யாரும் போக கூடாது. சரியா? பாப்பா கொஞ்சம் வழிய விட்டு நில்லுங்க. அட கடவுளே, இந்நேரம் என் தலை செதறு தேங்காய் இருக்கும். என்னோட குரு எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாத்தையும் செட் பண்ணி நீ ரெடி ஆயிரு, நான் உடனே ரெடி ஆகி வந்துடுறேன். நீங்களா தலைவரே? இன்னைக்காவது ஏதாவது நடக்குமா? அட நம்ம ஞானமே இல்லாத அப்ப
இன்னைக்காவது என் பில்லு பாஸ் ஆகுமாங்கிறத சொல்லுங்களேன், இல்லைன்னா கடைக்காரன் என்ன கொண்டு போட்டுருவான். உன் பில்லு இன்னைக்கு பாஸ் ஆகும், கண்டிப்பா சொல்றேன். நாங்க எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை கோத்து நிக்கிறோம் இல்லையா? யோ, ஸ்ரீதர் சார் ரொம்ப கோவமா இருக்காரியா. கவுன்சிலிங் முடியட்டீங்க. என்னது? கவுன்சிலிங் முடியட்டும்பா. இந்த ஞானம் பல கவுன்சில பார்த்திருக்கான். கணக்கெழுதி பென்சில் தான் தீந்துதே தவிர ஒரு வேலையும் நடக்கல. ஸ்ரீதர் வந்திருக்காரு. எப்போ வந்துட்டாரு? சரி, அப்ப நான் போய் பார்த்துட்டு வரேன். யோ, போகாத. நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு போலாம்யா. டீக்கு என்ன ஸ்நாக்ஸ்? முட்டை போண்டா. காசுல வாங்கி சாப்பிடு. அந்த ஆள் காசு கொடுத்தாதான் நான் சாப்பிட முடியும். இங்க பாருங்க, நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், என்கிட்ட எல்லாம் நோவே சொல்ல மாட்டாரு. ஆமாடி சுகந்தவல்லி, நான் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். எதுக்கு? ஏமா சுகந்தி, அந்த மேயர் கிட்ட சொல்லி எப்படியாவது என் பில்ல பாஸ் பண்ண வைமா. நீங்க 2 பேரும் க்ளோஸ்ல. இந்த படி ஏறி இறங்கி என் முட்டி காலே தேஞ்சு போச்சுமா. தேட்டம், எதிர்கட்சிக்காரங்களோட தோல்ல கை போட்டுதுன்னு சுத்திட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி பில் பாஸ் ஆகும்? அந்த பில்லு பாஸ் ஆகணுங்கிறதுக்காக யார் தோல்ல வேணாலும் கை போடுவேன். அதாம்மா இப்ப என்னோட நிலைமை. ரொம்ப நாத்தம் பிடிச்ச இந்த கார்பரேஷனுக்குள்ள வாசனை வர வைக்கிற ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அதாம்மா நீ சுகந்தவல்லி. என்ன நாத்த அடிக்க விட்டுறாதம்மா. பாக்குறேன். ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேத்து 7வது வார்டுல நடந்த மீட்டிங்கை பாக்கிறதுக்காக நானும் வந்திருந்தேன். சுகந்தவல்லி சூப்பரா கலக்கிருந்தாங்க. எதுல? பேச்சுல தான். தொட்டு பாரு, தூக்குறேன் பாரு. ஆஹா, அனல் பறக்கிற பேச்சு இல்லையாது. நான் மலேசியா போயிருந்தப்ப அங்கேயும் இத மாதிரி ஒரு பேச்சை கேட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது. மிர்ச்சிடால் பிரேக்கோனி. அது என்ன? அது அவரோட பேரு. அந்த பிரசங்கத்துல அவரு அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம். நீங்க எங்க இருந்து கிளம்புங்க. மிர்ச்சிடால் பிரேக்கோனி அது யாரு? மலேசியா எங்க இருக்கு? இருக்கட்டும் விடு. ஸ்டீபா நில்லுங்க. எதிர்கட்சி தலைவரே, நல்லா இருக்கீங்களா? நான் வந்துட்டேன். இன்னைக்காவது என் வேலை முடிச்சிடுமா தலைவரே? பின்ன முடியாம இன்னைக்கு கவுன்சில்ல வெடி வெடிக்க போகுது. மாலை வெடி. அத நீங்க ஒத்துக்கவே கூடாது. நீங்க சொல்ல வேண்டியதை சொன்னீங்கன்னா நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். அதாவது கொச்சி நகரத்துல குப்பையோட நாத்தம் தாங்க முடியாம எங்களால வெளியில கூட போக முடியல. மதிப்புக்குரிய மேயர் பாரபட்சம் காட்டுறதுக்கான காரணம் பில்லு பாஸ் ஆகிறதுக்காக ஒரு கான்ட்ராக்டர் பயங்கரமா அழைச்சிட்டு இருக்காங்க. நாள்குடி நாகப்பா. அது கார்பரேஷன்ல இருக்கிற சின்ன கழுக்கு கூட தெரியும். ஆனா மதிப்புக்குரிய மேயர் அதை கண்டுக்காமல இருக்கீங்க. உண்மையை சொல்லனா இந்த ஊர் குப்பையில நாரத்துக்கு காரணமே அதுதான். ஆமா, கரெக்ட். உனக்கு கமிஷன் வர்றதுக்காக தான்டா இந்த பில்ல பாஸ் பண்ண சொல்ற. நம்ம எதிர்கட்சி தலைவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சின்ன கேள்விதான் கேக்குறாரு. இப்ப நீங்க சொன்ன கான்ட்ராக்டுக்கு ஒப்பந்தம் கொடுக்கும்போது இங்க யாரும் எதிர்ப்பு காட்டவே இல்லையே. இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சிருச்சு. கோவையில குப்பை இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கான்ட்ராக்டரோட பில்லு பாஸ் ஆகாம இருக்கிறது தான். பில்ல நான் பாஸ் பண்றேன், இங்க இருக்கிற குப்பைகளை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம். குப்பைகளை கொட்டுறதுக்கு இடம் இல்லாம இருக்கிறது தான் இந்த சபைக்கு வந்திருக்கிற முக்கியமான பிரச்சனை. அந்த பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன்னு, இடத்தை நானே பாத்துக்கிறேன்னு சொன்னதுனாலதான் இந்த கான்ட்ராக்டருக்கு ஒப்பந்தத்தை கொடுத்தோம். ஒப்பந்தத்துல இருக்கிறத இந்த சபையில இருக்கிற எல்லாருமே படிச்சு பார்த்தாங்க. அதுல கையெழுத்து போட்டது இந்த கான்ட்ராக்டர் தானே. அதனால முதல்ல அவர் கார்ப்பரேஷனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தட்டும். அதுக்கப்புறம் நான் பில்ல பாஸ் பண்றேன். அப்படின்னா மத்த பல கான்ட்ராக்டர்களோட பில்லையும் எடுத்து வச்சாகணும். ஒப்பந்தத்துல போட்டிருக்க மாதிரியே தான் செய்யறாங்களா என்ன? கேண்டீனை மெயின்டைன் பண்ற ஐயப்பன் காசு கொடுக்கறாரா? பலகாரம் போடுறேன்னு இது வரைக்கும் ஒண்ணுமே போடுறது இல்ல. அங்க இருக்கிற எதையுமே நாங்க கட் பண்ணி கூட சாப்பிட முடியறது இல்ல. அட, பலகாரம் போடுறத கூட விடுங்க, அந்த முட்டை போட்ட கதை உங்களுக்கு தெரியுமா? எதுவும் தெரியாத ஒரு அப்பாவி கான்ட்ராக்டரோட தலைமையில பொறுப்பை கொடுத்த கை கழுவுறது இதுதான் முதல் தடவையா நடக்குது. நாத்தம் பிடிச்ச கோவையா மணக்கிற கோவையா மாத்துவேன்னு நீங்க கொடுத்த முதல் தேர்தல் வாக்குறுதி. கோவையை கொட்டுவாங்களா? அந்த கோப்பையை வச்சு இவங்களே அரசியல் பண்ணுவாங்க. இப்ப வரறையும் இல்ல, அதுக்கு எல்லையும் இல்ல. சாட்சிகளே இல்லாத எந்த தீர்மானத்துக்கும் இந்த கவுன்சில்ல இருந்து ஒரு பதில் கிடைக்காது. அதனால பிளான் சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கேயே இருக்கட்டும். முதல்ல ஜனங்களோட பிரச்சனை, அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர்ஸ் கம்பெனியை பாத்துக்கலாம். இந்த கவுன்சிலை முடிச்சுக்கலாம். சொல்ல போனா நம்ம மேயர் ஒரு அப்பாவி. எதிர்கட்சிக்காரங்களும் நியூஸ்காரங்களும் கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு திமிரு. அதனாலதான் இப்படி அடம் பிடிக்கிறாங்க. அவங்க அடம் பிடிக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? அந்த அம்மா பண்ற பிரச்சனையால
கடைக்காரங்களா என்ன வந்து திட்டிட்டு போறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஈகிள் இருக்கு. ஈலா இல்லையா, ஈகோ. அது என்னவா இருந்தா மூசையிலயும் தப்பு இருக்கு. குப்பையை கொட்ட நல்ல இடத்த கண்டுபிடி. அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த ஆத்துக்கு பின்னாடி பூட்டி கிடக்குது புறம்பா கிடம் தானே, அந்த இடம் குப்பை கொட்டுறதுக்கு ஏத்த இடம் தான். ஆமா சரிதான். குப்பையை கொண்டு போய் போட்டதுக்கு அவங்க சம்மதிப்பாங்களா என்ன? இல்ல சம்மதிக்க மாட்டாங்க. அந்த பொன்னம்மா கவுன்சிலோட வார்டு அது. நம்ம கடைசியா அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ கவுன்சில் அவங்க சண்டை போடுறத நம்ம பார்த்தோம்ல, கண்டபடி திட்டுவா. நாகப்பனோட பில்லு பாஸ் ஆகிறதுக்கு நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. வெரி சிம்பிள். கொஞ்சம் செலவாகும். அதுக்கு நம்ம யோகப்ப முதலாளி இருக்கார்ல, அவரோட வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளானுக்கு பர்மிஷன் கிடைக்கும்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா முதலாளி என்ன வேணாலும் பண்ணுவாரு. அதனால நாகப்பனோட பில்லை விட இப்ப நம்ம பேச வேண்டியது முதலாளியோட பிளானட்டோட விஷயம். முதலாளி பணத்தை அப்படியே வீசி எறிவார்ல. ஐயோ நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா இப்ப? பாக்கெட்ல பணம் காணோம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன வைக்கல? நம்ம யோகப்ப முதலாளியோட பிளான் விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நான் வாங்கி தர சரக்கு குடிச்சிட்டு லோனப்பனுக்காக நீங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த வேலையை பண்ணீங்கன்னா நான் என்ன நீ கொஞ்சம் அமைதியா இரு. கிடைச்சிருச்சு குப்பையை கொட்ட இடம் கிடைச்சிருச்சு. நல்ல அழகான இடம் தான் அது. அங்க அது ஆனா நம்ம எம்எல்ஏ வீட்டு பக்கம் தான், ஐயோ. சிவராமபுரம். அந்த ஊரு பாலத்தை தாண்டினா ஒரு குறுக்கு வழி வரும். அந்த குறுக்கு வழி பக்கத்துல குப்பையை கொண்டு போய் நம்ம கொட்டணும்னா கொச்சின்ல நாத்தமே அடிக்காது. ஞானப்பனோட பில்லும் பாஸ் ஆகும். ஐயோ சூப்பர் சூப்பர். அத நீங்க அங்க சொன்னா போதும். யோகப்பனுடைய பில்லு பாசக்க என் மக்கள் நாடிக்கணுமா? அது நடக்காது. ஓ, மக்கள் மேல பாசம் காட்டுற ஒரு எம்எல்ஏ. வெறும் 130 ஓட்டு தான் சிவராமபுரம் பஞ்சாயத்துல உங்களுக்கு இருக்கு. அதுக்குன்னே கொஞ்சம் நல்லா பொய் சொல்லி சுத்திட்டு இருந்தீங்க. இங்க பாருங்க, இதனால எல்லாருக்குமே பலன் கிடைக்கும். நீங்க நினைச்சீங்கன்னா நடக்கும். இல்ல அது வந்து நானே எப்படி இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் சிவராமபுரத்துல இருக்கான். கட்சிக்காக ஆளுங்களை சப்ளை பண்ற ஒரு ஆளு. அவன் பேரு வாசு. நம்ம வாசுதேவனா? அவன் சரியான ஆள் தான். சிவராமபுரத்துல அவனுக்கு நல்ல பேர் இருக்கு. அவன் சொன்னானாக்கா ஊர்க்காரங்க எதிர்த்து பேசவே மாட்டாங்க. நாளைக்கு அவனுடைய பர்த்டே ஃபங்க்ஷன். ஜனங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஸ்ரீதர் அந்த வாசுதேவனுக்கு ஃபோன் பண்ண. ஆனா நான் இதுல இன்வால்வ் ஆனது அவனுக்கு தெரியக்கூடாது. என்னன்னே தெரியல. நான் எம்எல்ஏவா இருந்தா என்ன ஒரு திருடனா தான் பாக்குறாங்க. அப்படின்னா இப்ப வேண்டாம், நாளைக்கு அந்த வாசு கால் பண்ணி வர சொல்லலாம். ஏய் நாகப்பா, தைரியமா இரு. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். யோ இப்படி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்காம என்கிட்ட கொஞ்சம் பேசலாம் இல்லையா? ஐபிஎல் மேட்ச், நாட்டு நடப்பு, ஸ்பாட் சிட்டி, இந்த மாதிரி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குல்ல. சே, நீ ஒரு வேலைக்காகாத ஆளு. சரி இப்ப நானே ஆரம்பிக்கிறேன். அதாவது போன வேர்ல்ட் கப்ல சச்சின் செஞ்சுரி அடிச்சப்போ. ஓஹோ, ரொம்ப நேரமா இங்க உட்காந்துருக்கியோ? யோ இங்க உட்காந்து என்னையா பண்றீங்க? எந்திரிச்சு பாங்க. என்ன கடுப்பேத்தாதீங்க. உனக்கு என்ன செய்வீங்க கேட்டீங்க? டே அத முதல்ல அங்க வைடா. அது ஒன்னும் ஓசியில கிடைக்கிற பொருள் இல்ல. ஆமா, இதெல்லாம் பூசிக்கிட்டு எங்க போற கல்யாணத்துக்கா? டேய், எனக்கு ஒரு கால் வந்திருக்கு கோபாலு. ஸ்ரீதர் சார் கால் பண்ணிருக்காரு. உடனே கோவை கிளம்பி வரணுமா? அவர் யாருன்னு தெரியும்ல, கோவையில எதிர்க்கட்சி தலைவராக்கும். என்ன வேலை? அது அங்க போனதா எனக்கே தெரியும். நல்ல விஷயம் தான் சொன்னாரு. பெரிய நல்ல விஷயம் வேற இது. அக்கா இருக்காது, அவருக்கா இருக்கும். ஐயோ, 7:30 மணிக்கு ரோகிணி பேசினா 9:30 மணிக்கு ரோகிணி. ராகினி அப்படியா? பேர் மாத்திட்டாங்களா? ஆமா, நான் எங்க பேச்ச விட்டேன்? சச்சின் செஞ்சுரி அடிச்சப்போ. செஞ்சுரி இல்ல செஞ்சுரி. யார் செஞ்சுரி அடிச்சானே அடிக்காட்டி நமக்கு என்ன? நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் இல்லையா? சீ, இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் வீணா போச்சு. தரிசனம் பிடிச்சவனே. ஒரு ஊமையனுக்கு ஒரு அழகான பொண்ணை தேடி போய்கிட்டு இருக்கேன். வரியா கூட? ஓ, உனக்கு தான் தேவையில்ல. உனக்கு தான் பூங்குடி இருக்கால. வெக்கப்படுறே நீ. அண்ணா பால் கொடுங்க. டேய் சந்துரு, மாயா எங்கடா? ஓஹோ, பசங்க போறதுக்கு முன்னாடி டீச்சர் ஸ்கூல் போயிட்டாங்களா? இப்ப என்ன பண்றது? ஐயோ கடவுளே, அவங்க நேரம் இங்க தானே வராங்க. அண்ணே, யார் வந்து எது கேட்டாலும் வாயை திறக்காதீங்க. சேவிங்க்கு காசு கொடுக்க வேணாம், நான் ஃப்ரீயா பண்றேன். முதல்ல அதை குடிங்க.
கோபாலு, டேய் கோபாலு, இந்த கோபால் பையன் எங்க போயிட்டான்? கோபால் இங்க இல்ல, வெளியில போயிருக்கான். இருந்துட்டு வரட்டும். அவன்லாம் இப்ப வரமாட்டான், ரொம்ப லேட் ஆகும். அந்த அளவுக்கு ஒண்ணுக்கு இருக்கணும்னு சொன்னான். அவனை நான் பாத்துக்கிறேன். சீட்டு பணம் வாங்க வரும்போது அவன் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஐயோ யப்பா. இந்தாங்க, சரியா போயிட்டு வாங்க. யோ, ஷேவிங் ஃப்ரீன்னு சொன்ன? ஆமா, ஷேவிங் ஃப்ரீ தான். இது பாருங்க, நான் அப்புறமா தரேன். என்ன ஓகேவா? என்ன சிந்தாமணி, இவ்ளோ லேட்டா வந்திருக்க? பக்கத்து ஊர்ல இன்னைக்கு சந்தையாச்சே, பொருள் வாங்குறதுக்கு நான் காலையிலே கிளம்பி போயிட்டேன். மாவு மளிகை பொருள் எல்லாம் தீந்து போச்சு. எல்லா பொருளும் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்காக உளுந்து இல்லாம அப்பளம் பண்ண முடியுமா என்ன? அப்பளத்துக்கு நான் கொஞ்சம் விலை ஏத்த போறேன். விலை கம்மி பண்ண என்னால முடியல. ஆனா உங்களுக்கு அதிகம் கிடையாது, சரியா? இந்த கார்த்தி எங்க போயிருக்கா? கார்த்தி, ஏண்டி கார்த்தி? என்னக்கா? ஓ, நீங்களா? நாளைக்கு தரேன். இன்னையில இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சதா எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். இந்தாங்க 2 கட்டு வச்சுக்கோங்க. அவ எங்க பூங்கொடி? அவ இப்பதான் குளிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிருக்கா. பூங்கொடி, பூங்கொடி, இதோ வரேன். கருமாரியம்மன் கோயில்ல இன்னைக்கு ஒரு கல்யாணம். கோயிலுக்கு பூ கட்டுறது மட்டும் இல்லாம வெளியில இருக்கிறவங்களுக்கும் பூ கட்டி கொடுக்கறா. அந்த கல்யாண பொண்ணுக்கு மாலையும் கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா? நான் சாகிறதுக்கு முன்னாடி அவ கல்யாணத்தை பார்த்துட்டு தான் சாகணும். ஆனா எங்க யார் கிடைப்பா? அதெல்லாம் நடக்கும். ஒரு நல்ல சம்பந்தம் என் கைக்கு மட்டும் வரட்டும். கடவுளுடைய அருளால நான் கல்யாணம் பண்ணி வச்சவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. என் ஸ்ரீதேவி வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு நீ எந்த தப்பும் பண்ணலையேம்மா. போலாமா? நான் ரெடி. இங்க பாருங்க, கோவில்ல இன்னைக்கு கரகாட்டமும் பூஜையும் இருக்கு. அது முடிஞ்சதும் மதியானமே வந்துடுறேன், சரியா? ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கட்டும். உனக்கு வயசு ஆகிட்டே இருக்கு, மறந்துடாத. யார் சொன்னது நான் வளர்ந்துட்டேன்னு? நான் இப்போவே என் பாட்டிக்கு ஒரு சின்ன குழந்தைதான். போயிட்டு வரேன். அம்மா, மணிக்குட்டி எங்க? அம்மாவுக்கும் பையனுக்கும் சண்டை நடக்குது. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கான சண்டை நடக்குது. இந்த அப்படி இந்த மருந்தை வைத்தியர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சரிதானே? சுத்தமா இல்ல. அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து மருந்து சாப்பிடுங்க, வலி குறைஞ்சிரும். அப்புறம் பத்தியத்தை மறந்துடாதீங்க. வைத்தியரே, வைத்தியரே, இந்தாங்க இந்த மருந்து. கிடைச்சதா? கருங்காலி கஷாயம் இப்ப கையில கொஞ்சம் கூட இல்ல, எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதான் வாங்கிட்டு வர சொன்னேன். எல்லாம் கிடைக்கல, சந்தையில ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையும் இடிச்சு அரைச்சு கொடுக்குறேன். அது வேண்டாமா, அவன் பார்த்துப்பான். சங்கருக்கு எல்லாமே தெரியும். நான் இல்லனா கூட அவனே எல்லாருக்கும் வைத்தியம் பார்ப்பான். ஆனா கொஞ்சம் அடங்காம இருப்பான். காலையில எங்க போயிட்டு வரீங்க? ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டீங்களா? சங்கரு, இங்க பாரு, அப்பா உன்னை தேடிட்டு இருக்காரு. இப்படி ஊர் சுத்தாம அப்பாவுக்கு போய் உதவி பண்ணு போ, சீக்கிரம் போ. என்னடி 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன கொஞ்சல்? நீங்க சும்மா இருங்கம்மா. எனக்கு தெரியுமா, அவனால பேச முடியலனாலும் உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ ஏன் புரிஞ்சுக்காம இருக்க? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. இவனுக்கு என்னடி குறைச்சலு? சரி, நீ உட்காரு, நான் உன்னை கோயில்ல விட்டு போறேன். உட்கார்ந்துட்டியா? காலையில் கிழக்கு பார்த்து இருப்பார், மதியம் தலைக்கு மேலே இருப்பார், சாயங்காலம் கடலுக்குள் மறைவார். அவர் யார்? சூரியன். சரிதான். வானத்து மேல ஒரு பாட்டியம்மா ஒரு சின்ன கை குழந்தைக்காக தாமரையில போல இருக்கிற ஒரு படைய சுட்டாங்க. அது என்ன? இதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு பாட்டு பாடலாம்.
என் பென்சில் எடுத்தேனா உன்னை அப்படியே தூக்கி போட்டு மெச்சிடுவேன். போடா. என்ன பண்ணிட்டு இருக்க கேசுவா? இந்த கேசவ சொல்றான் என்ன அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருவானா. என்ன கேசவா இது? கிளாஸ்ல நீ இப்படிதான் பேசிட்டு இருப்பியா? அடி விழும் பாத்துக்கோ. என்னப்பா மணி, எதுக்கு லேட்டா வந்தீங்க? இதான் ஸ்கூலுக்கு வர நேரமா? இவன் குளிக்க போனா 1 மணி நேரம் ஆகுது டீச்சர். சாப்பிட கொடுத்தா அவன் தட்டை 10 தடவை கழுவிட்டு தான் சாப்பிடுறான். என்ன மணி இதெல்லாம்? குளிக்கிறதும் சாப்பிடுறதும் பண்ணணும், ஆனா சரியான டைம்க்கு கிளாஸ்க்கு வரணும் இல்லையா? போ. அம்மா வீட்டுக்கு வந்தாங்களே சீதா? அம்மா இங்க தானே வரேன்னு சொன்னாங்க, இங்க வரலையா? இல்ல, அம்மா வந்துட்டாங்க. நீ இப்பதான் இங்க வந்திருக்கியா? ஆமாம்மா, இவனை ரெடி பண்ணி கூட்டு வரதுக்குள்ள. மாயா, ஒரு நிமிஷம் இருமா. இந்தா இத வச்சுக்கோ. இதுல 3000 ரூபாய் இருக்கு. எதுக்கு இது? இந்த வாரத்தோட சீட்டு உனக்கு தான் விழுந்திருக்கு. அப்படியா? சந்தோஷம். மருந்து வாங்க பணம் வேணும்னு அப்பா சொல்லியிருந்தாங்க. அந்த மருந்தெல்லாம் நான் சந்தையில இருந்து வாங்கி கொடுத்துட்டேன். கணக்கெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ வாமா, நான் உன்னை வீட்டுல விட்டு போறேன். அப்ப நான் கிளம்புறேன். சரி. வீட்டுல யாரும் இல்லையா? அம்மா நீயே உள்ள வாமா, நாங்க வேலையா இருக்கோம். வா வா. யாரும் அது உன் சொந்தக்காரங்களா? இளங்குயிக்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா வைத்தியரே? இல்லையே. உட்காருங்க. இல்லனா இப்ப கேளுங்க. இளங்குயிக்கன் குருவன் சொன்னா இவங்க எல்லாம் ஜமீன் பூர்வீகம். ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு, எல்லாம் மாறி போச்சு. இருந்தாலும் யானையை கொண்டு போய் தொழுவத்துல கட்ட முடியுமா? முடியுமா நாயரே? முடியாது. அதனால தானே இவ்வளவு தூரம் தாண்டி நீ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். வைத்தியரே ரொம்ப அற்புதமானவர். ட்ரெஷர் ஆபீஸ்ல வேலை. தம் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. நீங்க உங்க பேரை சொல்லவே இல்லையே. இளங்கோவன் பரமேஸ்வரன் என்ன கூப்பிடுவாங்க. ஐயோ, நான் சொன்னதெல்லாம் இவரை பத்தி இல்ல, இவரோட பையன் சசிதரனை பத்தி. அவர் தானே நம்ம மாயாவை பொண்ணு பார்க்க வராரு. அது அம்பிகா. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அப்படின்னா இங்க பாருங்க நாயரே, கார்த்திகை 4ஆம் பாதத்துல ஜனிச்ச ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 20 வயசு வரைக்கும் கஷ்டங்களையும் அலைச்சல்களையும் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா, கார்த்திகை காலத்துல மரணம், பரதேசி வாழ்க்கை, மரண சேதம், அம்மா வழியில பிரச்சனை, இப்படிலாம் தானே சொல்லுவாங்க. விவரம் தெரிஞ்சவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நாயரே, என் பொண்ணு கார்த்திகையில தான் பிறந்தா. மாயாவோட 21வது வயசுல ஜேடிசி பாஸ் ஆகி வேலைக்கு போகும்போது வைத்தியரோட தங்கச்சி பொண்ணு ரவிக்கு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணாங்க. முறை பையன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜாதக பொருத்தம் பார்க்க யாரும் மெனக்கெடவே இல்ல. கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்காக பையன் பொண்ணோட அண்ணன் இந்த சங்கரை கூட்டிக்கிட்டு மோட்டார் சைக்கிள்ல பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு போயிருக்காங்க. லெவல் கிராசிங் பக்கத்துல ட்ரெயினோட சத்தம் காரணமா பின்னாடி லாரி வந்ததை இவங்க கவனிக்கல. அப்பவே செத்து போயிட்டா. சங்கரால அதுக்கப்புறம் பேச முடியல. எல்லாம் விதிதான். ஆமா நாயரே, இதெல்லாம் தெய்வ விதி. ஆமா, கடவுள் விதிதான். இப்போ கூட பிறந்தவங்களுக்கு தானே கஷ்டம் தெரியும். அவருக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லி நாம முடிவெடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாயா இந்த கல்யாணத்துக்கு மனமாற ஒத்துப்பான்னு நீ நினைக்கிறியாமா? அதுக்காக அந்த அளவுக்கு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டாமா? என் பொண்ணோட மனசு இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. இவனை இப்படி தனியா விட்டுட்டு ஒரு குடும்ப வாழ்க்கைக்காக இந்த வீட்டு படியிறங்கி போக அவளால முடியாது. ஒரு வகையில அவ சொல்றது சரிதானே. நான் செத்து போயிட்டேன்னா இந்த வாயில்லா பூச்சிக்கு ஆதரவா யாராவது இருக்கணும்ல. என்னையா சுண்டலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? காலையில எடுத்து குடியா. அப்பதான் அந்த குப்பையை எங்க கொட்டுறதுக்குன்னு ஒரு ஐடியா உனக்கு கிடைக்கும்ல. தைரியமா என்கிட்ட கொடுங்க சார், ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட கொடுங்க சார். இந்த குடி குடிங்க. இதுக்கப்புறம் ஐடியா எப்படி தோ வக்கீல் வந்துட்டாரு. பாஸ், இவர்தான் நம்ம வக்கீல். வெறும் வக்கீல் இல்ல. உட்காருங்க. இதுக்கப்புறம் வக்கீல் சொல்லுவாரு. இங்க பாருங்க வாசு, போன எலெக்ஷன்ல சிவராமபுரத்துல இருந்து நம்ம எம்எல்ஏ பரசுராமருக்கு கிடைச்ச ஓட்டு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு?
வெறும் நீங்க 130 கம்முனு இருங்க ஓட்டு. சார். அத பத்தி கட்சி தெளிவா படிச்சு பார்த்தப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. சிவராமபுரத்துல அந்த ஆளை விட உனக்கு தான்பா பவர் அதிகமா இருக்கு. எனக்கா? ஆமா. பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் வாசுவ தெரியாதவங்க யாருமே சிவராமபுரத்துல இல்ல. அதனால பார்ட்டி ஒரு விஷயம் முடிவெடுத்திருக்கு. வரப்போற பஞ்சாயத்து தேர்தல்ல சிவராமபுரத்துல இருக்கிற சரவணப்பட்டியில நிக்க போறது இந்த வாசுதான். என்னையா? அட ஆமாப்பா, சிவராமபுரத்துல ஓட்டு பிரிஞ்சு போயிடாம இருக்கிறதுக்கு கட்சி தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்குப்பா. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? அது அந்த இடத்துல குப்பையை போடுறதுக்கான இடம் இருக்க வாசு. குப்பையா? நீ பேசாம இருக்க மாட்டியா? வாயை மூடிட்டியா? விஷயங்கள் இப்படி இருந்தாலும் கட்சிக்காக சிவராமபுரத்துல இருக்கிற வாசு ஏதாவது செஞ்சாகணும்ல. அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா போதும். கோவை கார்ப்பரேஷன் ஒரு குப்பையை எரிக்கிறதுக்கான பிளான்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மத்தவங்க வாட பிளான்ட்ல வைக்கிறதுக்கு கவுன்சிலர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பிளான்ட்டை சிவராமபுரத்துக்கு கொண்டு போறதை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. என்ன? வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை யூஸ் பண்றதுக்கு முதல்ல தேவைப்படுறது வேஸ்ட் தான். அதுக்கு பஞ்சம் இல்ல. கோவை நகரத்துல டன் கணக்குல வேஸ்ட் இருக்கு. ஆனா அதை கொண்டு போய் கொட்டுறதுக்கு இடம் வேணும்ல. சிவராமபுரத்துல அது இருக்கா? ஐயோ, இடத்துக்குங்களா பஞ்சம்? அதான் கடல் மாதிரி பரவி கிடக்குங்களே. பிரச்சனை அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. அங்க இருக்கிற முக்காவாசி இடம் நம்மளோடதான். யார் அந்த தேவா? பொள்ளாச்சி தேவா. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் மறுத்தே பேச மாட்டாரு. அப்படியா? கைய குடுறீ. நீ ரொம்ப புத்திசாலி. எப்பா ஏழுமலையான என்ன காப்பாத்திட்டயா? ஐயோ கடவுளே. கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. இப்போ அதிர்ஷ்டங்கிறது வாசுக்கு மட்டும் இல்ல, சிவராமபுரத்துல இருக்கிற ஊர்க்காரங்களுக்கு. அது எப்படி? அது எப்படி? சி பிளான்ட் அங்க வந்துச்சுன்னா குடும்பத்துல ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கும்ல. என்ன சொல்றோம்? இதுக்கப்புறம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நானும் சாமி பாத்துக்கிறோம். இன்னொரு பையன் சாப்பிடு. இந்தாங்க சிக்கனை சாப்பிடுங்க. వణకం నమస్తే నమస్తే ఎలా ఉన్నారా పొలాలు? పర్వాలే, మഴ లేటా పెంచాదా ప్రచనయాయిడం. దానికేంటి, నాతో పాటు వర్షాన్ని తీసుకురావాలా? మారన్ గాడి సంతలో ఈసారి బాగా వ్యాపారం జరుగుతుందని విన్నాను. చాలా డబ్బులే సంపాదించుంటాడులే. ஐயோ இல்லையா, சரக்குலாம் வருது ஆந்திரால இருந்து. அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்ல. அதனால అర్థమైంది అర్థమైంది. నువ్వేం చెప్పడానికి వచ్చావో నాకు అర్థమైపోయింది. కానీ ఇచ్చిన అప్పుకి వడ్డీ పెంచడానికే నేను వచ్చాను. మల్లార్గుడిలో ముళ్ళ చెట్లున్నాయి. ఈ భూమిని మీరు వదులుకుంటే బాగా డబ్బులు ఇస్తానన్నావు కదా, వాళ్ళు కూడా వ్యవసాయం చేసుకోవాలి కదా. ఏదో మీ మీద జాలిపడి నేనప్పుడు ఇవ్వలేను. అందుకే వడ్డీ ఇంకా 1000 రూపాయలు మీరు కలిసి ఇవ్వాల్సిందే, సరేనా? ఏంటి వద్దంటే వదిలేయ్యా. పక్కనున్న ఎస్టేట్లో పని మనుషులు కావాలని కబురు విన్నాను. అక్కడే ఏదో పని చూసుకొని బ్రతికేయచ్చు కదా. ஐயோ வேண்டாங்க, அதிகமா கொடுத்துறேங்க. సేతుపతి మొదలాలి, ఆ షాపుకి వెళ్ళి దివాకర్ దగ్గర 3 పెద్ద సీసాలు తీసి పెట్టుకున్నాను. సరే 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 వెళ్ళి పని చూడు. పోవయ్యా. சரிங்க முதலாளி. தேவனோட சுபாவம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நான் போய் சொன்னா அவர் கேட்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிலங்களுக்கு விதை வாங்குறதுக்கு கூட கஷ்டப்படுறோம் வைத்தியரே. இப்படி இருக்கும்போது குத்தகை பணம் அதிகமாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அவர்கிட்ட நீங்க அப்பவே சொல்லாம குடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டீங்க. இப்ப நான் என்ன செய்ய முடியும்? விவசாயத்துக்கு அந்த இடத்த அவங்க தரேன்னு சொல்லும்போது எங்களுக்கு வேற வழி தெரியல. இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு 4 காசு சேர்த்து வைக்க பாருங்க. இப்ப இதை தவிர ஒரு வழியே இல்லப்பா. என்ன பண்றது, இடம் தேவாவோடதாயிடுச்சு இல்ல. அப்படின்னா நாங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ఊరోళ్ళకి ఉద్యోగం దొరుకుతుందో లేదో నాకు తెలియదు. అదంతా నాకు అనవసరమైన విషయం. దొరికితే వాళ్ళకు మంచిది, లేదంటే వాళ్ళ తలరాత. మన విషయానికి రండి. చెప్పు, రేటు చెప్పు. உங்களுக்கு மாசம் 25,000 ரூபாய் கொடுத்துறேன். నీ పేరేమన్నావు? నాగప్పన్, లాల్గుడి నాగప్పన్. నాగప్ప, నా పేరు దేవా, పెద్దింటి దేవా. ఇందులో నీకు ఎంత లాభం దొరుకుతుందని నాకు చాలా బాగా తెలుసు. కానీ నేను అదంతా పట్టించుకోను. నాకెంత డబ్బులు వస్తాయి అదే నాకు కావాలి. రేటు నన్ను చెప్పమంటావా? முதலாளி நீங்களே சொல்லுங்க. 25,000.
முதலாளி என் లుంగి கிழிச்சிடும் முதலாளி. ఆ చినిగిన లుంగిని వెళ్ళే దారిలో చెత్త కుండీలో వేయండి. రే వాసు, ఇదే నా నిర్ణయం. ఒప్పుకుంటే మాట్లాడదాం, లేదంటే వెళ్ళిపోమను. டேய் வாசு, கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லலாம்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணே. இது ஒரு வருஷத்துக்கான வேலையாச்சண்ணே. இங்க யாருங்க முதலாளி மனசு மனசுனா கைவிட்டு போயிரும், பாத்துக்கோங்க. என்ன பண்ணலாம்? ఏంట్రా గుసగుసలు? ஒண்ணுல முதலாளி, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். சரி, இப்ப அக்ரிமெண்ட் படிக்கலாம். The agreement execute between திரு லால்குடி நாகப்பன் அப்புறம் பொன்னையா. ఈ ఇంగ్లీష్ తంగ్లీసులు నాకు రావు, தமிழ்ல చెప్పు. முதல் பிரதியா இருக்கிற மைசூர் மதுரம்பள்ளி லால்குடி நாகப்பனம், ரெண்டாவது பிரதியா இருக்கிற திருநெல்வேலி மல்லையாக்குடி பொன்னையா தேவன், இருவருக்குள் இருக்கிற ஒப்பந்தம் மாசம் 25,000க்கு சம்மதித்து 1 வருஷத்துக்கு ஸ்ரீ நாகப்பன். చాలు చాలు, సంతకం చేస్తాను. ஓ, அப்படின்னா நாளையில இருந்து லால்குடி லாரன்ஸோட லாரிகள் சிவராமபுரத்துக்கு வரப்போகுது. ஹலோ செல்லம், நீ ரொம்ப அழகா இருக்க. சரி, வரட்டுமா? முதலாளி உங்களோட கருணையால இந்த ஊருக்கு ஒரு ஃபேக்டரி வர போகுது பாருங்க. அந்த ஊர் பெத்த மனுஷன். முதலாளி ஊருக்காரங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஊருக்குள்ளார ஃபேக்டரி வந்துச்சுன்னா ஊருக்குள்ள இருக்க மக்களுக்கு வேலை கிடைக்கும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. అదంతా సరే, ఈ ఫ్యాక్టరీ వస్తే వ్యవసాయానికి మనుషులు దొరుకుతారా? అది ఒరే వాసుగా, ఊరోళ్ళకి చెప్పు, ఈ పెద్దింటి దేవా వాళ్ళ కోసమే ఇదంతా చేస్తున్నాడని. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு முதலாளி. పట్టు. రే వాసు, ఈ పిల్లోడు ఎవరని తెలుసా? இது சிந்தாமணி அம்மா மகளோட சீதா பையன். అవును, వీడు సీతా కొడుకే. సీతా కొడుకే. రానా எல்லாம் கொடுத்தாச்சு. இப்படி கஞ்சதனம் பண்ணாம கட்டு கட்டா எடுத்து வீசு யோகப்பா. லட்சக்கணக்கில் பில்லு பாஸ் ஆயிருக்குல்ல. ஒரே பேமெண்டா தேவாவுக்கு 25,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா நீ அந்த ஆளை ஏமாத்தின தானே? என்ன பண்ணிருக்காரு? அந்த தேவாவுக்கு இங்கிலீஷ் எதுவும் தெரியாது. 1 வருஷத்துக்கு குப்பை போட்டதா இந்த ஆள் அவன்கிட்ட படிச்சு காட்டிட்டாரு. ஆனா எழுதி இருக்கிறது 10 வருஷத்துக்கு. யோ, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லையா கான்ட்ராக்ட்? வேற என்ன பண்ண சொல்றேன்? 1 வருஷத்துக்கு அப்புறம் அவன் நம்ம காலை வாரினானா குப்பை எல்லாத்தையும் என் தலையில நான் போட்டுக்க முடியும். அது மட்டும் இல்ல, எனக்கு எந்த ஐடியாவை சொல்லி கொடுத்ததே நம்ம வக்கீல் தான். என் புத்திக்கு அஸ்திவாரம் போட்டது இந்த பார்த்திபன் தான். அவருடைய பேரு இங்கிலீஷ்ல எழுதி காட்டினாலும் அவரால் படிக்க முடியாது. அதை நான் வக்கீல் கிட்ட சொன்னப்பா, அவருக்கு மூளையில தோணதுதான் இந்த ஐடியா. சுருக்கமா சொல்லணும்னா ஞானப்பனோட கேஸ் பெஸ்ட் கேஸ். அந்த யோகப்ப முதலாளியோட பிளான்ட்ட அங்க கட்டுறதுக்கான முயற்சி தான் இதுக்கப்புறம் அவன் பார்த்தாகணும். முதலாளிய கைவிட்டுட்டா நம்ம பாக்கெட்டுக்கு வர வேண்டிய லட்சக்கணக்கான பணம் வராம போயிடும். அப்ப லால்குடி லாரன்ஸ் குப்பை லாரிகள் சிவராமபுரத்துக்கு கண்டினியூவா வரட்டும். சுமக்கிறதுக்கு ஆள் வேணுமா என்ன? அதை நீயே சுமந்துக்க போதும். பொள்ளாச்சி தேவா காரணமா விவசாயிகளை அழுகுறாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? விடிஞ்சதுல இருந்து பொழுது போற வரைக்கும் கஷ்டப்பட்டு ஜோலி பார்த்து ரிச்சாவை எடுத்து வேர்வையை ரத்தத்தை சிந்தா இந்த ஊர் மக்கள் வாழணுங்கிற நீ. பொதுவா எல்லாரும் மனசுலயும் இந்த லட்சியம் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு கேள்வி நீ என்ன பார்த்து கேட்டிருக்க மாட்டேன். பாத்துக்க. டேய், கோவையில இருக்கிற பணக்காரங்க வீட்டு குப்பையெல்லாம் இங்க கொண்டு வந்து கொட்டுனா இங்க இருக்கிற ஊர் மக்களுக்கு என்ன பலன்டா கிடைக்க போகுது? இப்ப கேட்டியல, இதுதான் கேள்வி. குப்பையை இங்கால கொண்டு வந்து கொட்டுறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது கோபாலு.
அது மட்டும் இல்லாம நம்ம ஊருக்குனே குப்பை ஆடுறதுக்கு மெஷின் ஒண்ணு வர போகுது. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு ஆளுக்காச்சும் அங்க வேலை கிடைக்கும்னா பாத்துக்கோங்க. அங்காலதான் இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஒரு ஏர்போர்ட் வந்த காட்டியிருந்தா நெடுமாறு செடின்ற ஒரு சின்ன கிராமம் ஊடகம் முழுக்க தெரிஞ்சுதாக்கும். ஒரு கோச் ஃபேக்டரி வரதுனால இந்த ஊரு ரயில்வே மேப்ல இடம் பிடிக்க போதுமா, அந்த மாதிரி இந்த குப்பை ஃபேக்டரி வரதுனால சிவராமபுரம்ன்ற இந்த சின்ன கிராமத்துல ஒரு மக்களை நல்லா வச்சுக்குதுனா அதுன்னு சின்ன கரைன்னு சொல்றியா நீ? ஆமா ஆமா, ஜனங்களை சந்தோஷப்படுத்த இல்ல கஷ்டப்படுத்த. அப்படி கஷ்டப்படுத்துற இடங்கள்ல இங்கேயும் இருக்கு. உதாரணமா திருவனந்தபுரத்துல இருக்கிற வெளப்பச்சாரா, கோட்டயத்துல வளபாரா, கோழிக்கோடு நடியமலம். அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா என்ன? சொல்றா முழிக்கிற. யாரு கோபாலு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ கிணத்துக்குள்ள இருக்க தவணை மாதிரியா? நீ சேவ் பண்ணி வைக்கிற சோப்பெல்லாம் தூக்கி உன் மூஞ்சில போட்டு அப்பிக்கிட்டு இருக்கிற. அதுல தடவர்த்தி நியூஸ் பேப்பர் வாங்கி அதை கழிச்சு மீதி இருக்க நியூஸ் பேப்பர் படிச்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். யதார்த்தங்கள் உனக்கு என்ன தெரியும்? சீக்கிரம் வெட்டியா போயிட்டு வேலை இருக்குது. கோபாலு, யார் அது? டேய் கோபாலு, சொல்லுங்க. இவனோட முடியை கொஞ்சம் கட் பண்ணி விடுறா, ஒட்ட வெட்டிடு. வேணாம், என்னோட ஸ்டைல்ல கோடாலி மாமாக்கு தெரியும். டேடே கோடாலி இல்ல கோபால்ரா. பாத்தியா, நீயே ஒரு கூப்பிட்ட கோபால்னு இருந்துட்டு போட்டுமே. ஏன் கோபாலு, உன் பொண்டாட்டி சண்டை போட்டு போயிட்டாலாமே? சண்டை போட்டு போல, சந்தோஷமா தான் போயிருக்கா. கோவிந்தன் கூட, பக்கத்து வீட்டு கோவிந்தா இருக்கால. அது ஒரு பெரிய கதடா வாசு, என்னால சொல்லாம இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவிந்த கொடுத்த 100 ரூபாய் கொடுத்துட்டு என்கிட்ட சொன்னா நான் போறேன்னு. கூட அவ கூட போயிட்டா. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அந்த 100 ரூபாய் தான் அவளோட வேலைன்னு. நீ அவளை தடுத்து நிறுத்தவே இல்லையா? தடுத்து நிறுத்த முடிச்சிருந்தா நான் எங்க முடி வெட்டிக்கிட்டு இருக்கேன். போகட்டும், போகிறவங்க எல்லாரும் போகட்டும். பரவாயில்லடா, உன் கூட நல்லபடியா வாழ்ந்த ஒரு பொண்ணு நான் கண்டுபிடிச்சு தரேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏன்டா அப்படி சொல்ற? பொறாம பிடிச்ச நிறைய பேருங்க இந்த ஊர்ல இருக்காங்க. ஏய் பூங்கொடி, என்னாச்சுடி? கோயில்ல பூ கட்ட வரவே இல்ல? அந்த குப்பையில இருந்து நாத்த வந்ததால என்னால வெளியில போக முடியலமா. ஈயும் கொசுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓ, அதான் விஷயமா? ஏய், அத சகிச்சுதான் ஆகணும். அது நல்லதுக்கு தானே. நல்லதுக்கா? என்ன நல்லது? ஏண்டி, இங்க கம்பெனி வரப்போகுதுல்ல, அதோட பேர் என்ன? ஐயோ, அதோட பேரை மறந்துட்டேன். இங்க பாரு, கம்பெனி வந்துச்சுன்னா இங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன பார்க்கும் போதெல்லாம் நீங்க இததான் சொல்றீங்க. உன்னை பார்க்கும்போது நான் வேற என்ன சொல்ல முடியும்? சரி வா, நான் உன்னை வீட்டுல விட்டு போறேன். நீங்க மட்டும் போங்க. சரி, நான் கிளம்புறேன். மாயாக்கா, உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. யாரு? அந்த குப்பையை போட்டோ எடுக்கும் போதுதான் நான் உங்களை பார்த்தேன். அவங்க தான் வந்திருக்காங்க. நல்லா அழகா இருக்காங்க. யாரு? ஐயோ, நீயா? என்னால நம்பவே முடியல. உன்னை நான் மறுபடியும் பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன திடீர்னு நீங்க வந்திருக்க? இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சொல்றேன். பூங்குடி, இவதான் ராதிகா. அங்கன்வாடி ட்ரைனிங்ல என் கூட இருந்த ரேவதியோட கசின். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரேவதி வீட்லயோ இல்ல ராதிகா வீட்லயோ தான் இருப்போம். நான் அன்னையில இருந்து ஆசைப்படுறேன் இந்த இடத்துக்கு வரணும்னு. ஆனா இப்பதான் டைம் கிடைச்சது. வா, நம்ம உள்ள போய் பேசலாம். மாயக்கா, நான் கிளம்புறேன். எங்க போறேன்? அதெல்லாம் முடியாது. உள்ள வா. இல்ல, பாட்டி கிட்ட சொல்லாம வந்துட்டேன். அவங்க தேடுவாங்க. நான் கிளம்புறேன். நம்ம அப்புறமா பார்க்கலாம். வா. ஏதோ ஒரு வேலைக்காக எங்க ஊருக்கு வந்ததா சொன்ன. என்ன அது? மாயக்கா, அழகான இந்த கிராமம் இப்ப மாசு கட்டுப்பாட்டுக்குள்ள ரொம்ப நல்லாவே மாட்டிக்கிச்சு. உங்களுக்கு எதுவும் புரியல? இங்க நல்லவங்களா இருக்கிற ஊர்க்காரங்களை பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி இங்க இருக்கிற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அப்பாவி மக்களை ஏமாத்துறாங்க. இங்க ஏதோ கம்பெனி வர போறதா கேள்விப்பட்டனே. ஒருவேளை கம்பெனி வந்தாலும் வரலாம். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? கேட்டதை தவிர
இதனால வர பிரச்சனையை பத்தி உங்களுக்கு இப்ப சொன்னா புரியாதுக்கா. ஒரு நல்ல பத்திரிக்கைக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன்க்கா. ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி விஷயங்களை நாங்க தான் பொறுப்பேத்துக்கணும். இண்டோ சல்ஃபரால ஊர்ல ஏற்பட்ட விபத்தும் பிளாஸ்டிக் முடியில தண்ணீர் பிரச்சனையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதை விட ஆபத்தானதுதான் இந்த கிராமத்துல இருக்கிற குப்பைங்க. ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எறியணும், இல்லைன்னா கைவிட்டு போயிடும். குப்பையை கூட்டியிருக்க இடம் எல்லாமே பொன்னையா தேவருடையது. அவருக்கு எதிராக யாருங்க பேச மாட்டாங்க. இடத்துக்கு மட்டும்தானே அவர் சொந்தம் கொண்டாட முடியும், தண்ணிக்கும் காத்துக்கும் கொண்டாட முடியாதுல்ல. அது இங்க இருக்கிற மக்களோடது, அது நாசமாக்க நீங்க அனுமதிக்காதீங்க. அந்த அளவுக்கு யாருமே யோசிக்கலையே. யோசனை பண்ணணும், பண்ணாதான் சரி வரும். இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இதுக்கு எதிராக போராடணும். நான் உங்க கூட இருக்கேன், நீங்களும் எனக்கு ஆதரவா நிக்கணும். ஏய் நீ சீக்கிரம் பால் போடு. போடு போடு. நான் அடிக்கணும். போடு 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 போடு. ஏய் பால் புடிங்க, பால் புடிங்கடா. டேய் மணி, பால் எடுத்து போடுடா, சீக்கிரம் போடுடா. ஐயோ என்னாச்சுடா? கால் வலிக்குதே, என் கால். ஐயோ என்னாச்சு என்னாச்சுப்பா? இவன் கால்ல ஊசி குத்திருக்கு, பழக்க முடியல டீச்சர். நீ எதுக்குடா இங்க வந்த? எத்தனை முறை சொல்லிருக்க இந்த பக்கம் வர வேண்டான்னு? ஐயோ ரொம்ப வலிக்குதுமா. இந்த குப்பையில தான் வந்து விளையாடணுமா என்ன? உங்களுக்கு வேற இடமே இல்லையா? போய் எங்கேயாவது போய் விளையாடுங்க. ஏய் வாங்கடா, சீக்கிரம் விளையாடலாம். நீ அழுதுடா, சரியாயிடும். இந்த குப்பையை கொட்டுற பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்டு மதிப்பிற்குரிய மேயருக்கு எதிரா பிரச்சனை பண்ண எதிர்க்கட்சிக்காரங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க? என்ன இருந்தாலும் கொச்சி நகர்ப்புற சரித்திரத்துல இந்த மாதிரி வெற்றிகரமான சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. அப்படி நீங்களே உங்களை பத்தி பெருமையா பேசி மார்த்தட்டிக்க வேண்டாம். எதிர்க்கட்சிக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, ஜனங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க. குப்பையை க்ளீன் பண்ண பில்ல ரொம்ப லேட் பண்ணாம உடனே பாஸ் பண்ணி ஆகணும். இதான் எங்க வேண்டுகோள். ஆமா நாங்க சொன்ன கோரிக்கை இதேதான். இங்க இருக்கிற குப்பையை க்ளீன் பண்றதுக்காக குப்பையை க்ளீன் பண்றதுக்கான பிளான்ட் அவசியம்னு எதிர்க்கட்சிக்காரங்க உங்ககிட்ட கேட்டப்ப மதிப்புக்குரிய மேயர் கிட்ட இருந்து சரியான பதில் எங்களுக்கு வரவே இல்லை. குப்பையை கொட்டியிருக்கிற சிவராமபுரம் மக்கள் கிட்ட இருந்து எந்த எதிர்ப்பும் வராம இருக்கிறதுக்கு, அங்க இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு சுத்திகரிப்பு பிளான்ட்ட உடனே அங்க நிறுவனம்னு எதிர்க்கட்சி ஆகிய நாங்க எல்லாரும் கேட்கிறோம். அத பத்தி எல்லார்கிட்டயும் யோசனை கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னால ஒரு முடிவெடுக்க முடியும். அதனால என்ன பிரச்சனை வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்ன இருந்தாலும் கோவையோட குப்பைகளை கிளீன் பண்ணி வெற்றி பெற்றதுல எதிர்க்கட்சிகளோட பங்கு ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு இந்த கவுன்சில் முடிவு பண்ணுது. இந்த மாதிரி உபயோகமான விஷயங்கள்ல ரெண்டு கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும்ன்றத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இங்க இருக்கிற தேவியோட முகம் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த தேவி இங்க இருக்கிறதாலதான் இந்த சிவராமபுரமே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற எல்லா மண்வளமும் குப்பையோட குப்பையா போகுதுக்கா. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல காக்கைகளும் கழுகுகளும் கொத்தி வெறும் குப்பை மட்டும்தான் இருக்க போகுது. மாயா, மணி எங்கேயாவது பாத்தியா? எங்க போனா? இங்கதான் இருந்தான். கோயிலை சுத்திட்டு வரதுக்குள்ள ஆளை காணோம். அது வரேன் பாருங்க. ஐயோ, அவன் காலுக்கு என்ன ஆச்சு? எங்கேயாவது விளையாட போய் கீழே விழுந்திருப்பான். சும்மாவே இருக்க மாட்டான்ல. எங்கடா போயிருந்த நீ? இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் அரச மரம் இலை கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நான் புக்குக்குள்ள வச்சா என்னால ரொம்ப நல்லா படிக்க முடியும். மாலினி அதை சொல்லவே இல்ல. நம்ம பூங்கொடியோட கல்யாணத்தை முடிவு பண்ணியாச்சு. அப்படியா? பையன் எந்த ஊரு? அவளுக்கு ஒரு நல்ல பையனா நான் கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருந்தேன்ல. பக்கத்து ஊர்ல ஒரு நல்ல கம்பெனில வேலை பாக்குறான். சும்மா பேருக்கு பொண்ணு பாக்குறதுக்காக அவங்க நாளைக்கு வராங்க. நம்ம ரெண்டு பேரும் அங்க போயிட்டு வரலாமா? அதனால என்னக்கா போலாம். சரி, நான் கிளம்பட்டுமா? வாப்பா போலாம். வா. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சிந்தாமணி சொன்னாளா? பகவதி கோயில்ல அக்காவை பார்த்தோம். இத்தனை நாளா கல்யாணமே நடக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ என்னாச்சு? அங்க குப்பை கொட்டி இருக்குல்ல, அதுல இருந்து வர ஈனாலையும் நாத்தத்தாலையும் இங்க இருக்கவே முடியலம்மா. தண்ணி கூட குடிக்க மனசு வரல.
அப்படி இருக்கும்போது எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் பார்க்கும்போது இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்காது. மாயக்கா, நம்ம இந்த பொண்ணு பாக்குற சரிங்க உங்க வீட்ல வச்சுக்கிட்டா என்ன? அது வந்து அடுத்த வீட்ல வச்சு நடத்தினா என்ன நினைப்பாங்க? அக்கா தானே மாப்பிள்ள பார்த்து கொடுத்தாங்க. இங்க இருக்க சிரமமா இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா அவங்களே புரிய வச்சிருவாங்க. அக்கா கிட்ட நான் சொல்லிடுறேன். என்ன அதானே நல்லது. இது போதும் மாயக்கா, நீ எதுவும் கவலைப்படாத பூங்குடி, எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். ரெடியானது போதும், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாரு, பையனை நல்லா பாத்துக்கணும். கடைசியில கண்ணை பார்க்கல மூக்க பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. தள்ளி நில்லுங்க. அங்க போய் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு இதை கொடுத்துட்டு வா. சரியா? ஏய், பாத்து பாத்து. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? போங்க போங்க. ஏய் கட்டெரும்பு, அங்கே நில்லு, வாங்க. குப்பலோட இந்த ஊருக்கு வந்தபோது நான் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தேன். அன்னைக்கு வாசு என்ன சொன்னான்னா, எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குதுன்னு சொன்னான். இப்போ என்னாச்சு? நம்ம ஊருக்காரங்களுக்கெல்லாம் நோய் வரதுக்காக தான் குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல, இப்போ ஆஸ்பத்திரியில் 16 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு நல்ல ஸ்பெஷாலிட்டி ஏதாவது இருக்கா என்ன? இதுக்கப்புறம் ஒரு லாரி கூட சிவராமபுரத்துக்கு வரக்கூடாது. அந்த மாயா டீச்சர் அதுக்காகவே ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஆம்பளைங்க நாமெல்லாம் இவ்வளோ பேர் இந்த ஊர்ல இருந்தாலும் ஒரு பொம்பளை டீச்சர் தானே இதுக்காக இங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதுக்கு எதிராக போராடியே ஆகணும். உங்க 2 பேரும் பின்னாடி நாங்க இருக்கிறோம் கோபால. மேல வண்டி ஒரு அடி நடந்ததுன்னா வண்டியோட போயிடு. இங்க ஒரு குப்பையை கூட கொட்ட நாங்க இனிமே ஒத்துக்கவே மாட்டோம். திரும்பி போடா. என்ன என்ன இங்க குப்பையை போடக்கூடாது. இத என்கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. அங்க கொச்சின் கார்பரேஷன்ல சொல்லுங்க. இங்க இருக்கிற தேவரும் கொச்சின் கார்பரேஷனும் போட்ட அக்ரிமெண்ட் இது. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. இடத்த காலி பண்ணுங்க, போங்க. அட, இங்க இருந்து போங்கன்னு சொன்னேன். இந்த இடம் வேணா தேவாவோடதான் இருக்கலாம், ஆனா இங்க நிறைய அப்பாவி மக்கள் இருக்காங்க. அவங்களோட உயிர் கூட தான் உங்க கார்பரேஷன் விளையாடிட்டு இருக்கு. ஓஹோ, அப்ப நீங்க தான் இதுக்கு தலைவரா? சிவராமபுரத்து ஜான்சி ராணி. அற்புதம். சரி கேட்டுக்க, என்கிட்ட ஒப்படைச்ச வேலையை முடிச்சுட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். நீங்க தடுக்கிறதா இருந்தா தடுங்க. டேய், வண்டி எடுக்கடா. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துறலாம். நானா இவங்களான்னு பாக்குறேன். ஏன் ட்ராக்கர் கூடவா? இவங்க குப்பை இங்க கொட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓசனா ஓவரா பேசுறான். அவர் பாத்து பாரு. ஏன்டே தப்புக்கோவே. இல்ல, தள்ளி போக மாட்டேன். இந்த மண்ணை நாசமாக்கிறதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். ఏ మన్ను ఇది నీ మన్ను కాదు, నా మన్ను. ఈ మన్ను నాశనమైపోతే నేను చూసుకుంటాను. నేనే ఈయనకు అనుమతి ఇచ్చాను. బండి తీయరా. யோ, வண்டி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. வண்டி எடுத்து போடான்றா. రేయ్, మూగోడివైనా ఎంత పొగుర్రా నీకు? పోరం పొగు. இங்க என்ன பிரச்சனை? குப்பை எங்க கொட்ட நாங்க அனுமதிக்க மாட்டோம். இங்க குப்பையை கொட்டணும்னு கேட்டு கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்கு. நீங்க ஏதாவது சொல்லணும்னா கோவை கோர்ட்ல போய் சொல்லுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? బండి తీయరా. తప్పుకోరా. எங்க பணத்து மேலதான் நீங்க வண்டி ஏத்திட்டு போனோம். రేయ్, ఈ దేవ అనుకున్నట్టే శివరామపురంలో జరుగుతుంది. ఇంటికెళ్ళి పని చూసుకోవే. வழி விடுங்க. கலைஞ்சு போங்க. வழி விடுங்க.
தள்ளு. வண்டிடு வண்டிடு. ஆ, ஆ, ஆ. போ போ போங்க 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 போயிட்டே இருங்க. ఎంత పొగురా మాయామ్మాయికి దానికి ఏమైనా పెద్ద కొమ్ములు మొలిసాయా ఈ దేవా గురించి తెలియదు దానికి చంపేస్తాను ఏంట్రా ఇది నేను ఈగ పులుసు అడిగానా நான் என்ன பண்றது முதலாளி, அவங்களால இங்க ஈக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வியாபாரமும் ரொம்ப படுத்து போச்சு. இந்த பக்கம் யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா கடையை போட்டு வேண்டியதாயிடும். ఏంట్రా నువ్వు కూడా మాయాపిల్లతో కలిసిపోయావా వ్యాపారం లేకపోతే దీన్ని మూసి ఎక్కడికైనా వెళ్ళిపోరా కుక్క పదరా முதலாளி, விவாகரண தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இது மட்டும் இல்ல, இந்த நாத்தம் பிடிச்ச குப்பையினால ஊருக்குள்ள மஞ்ச காமால பரவிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க தெரியுமா? వెళ్ళి చావు మనవయ్యా నాకేంటి ఆ కుర్చీని వెనక పెట్టి బండి తీయి సరే. எங்க என்கிட்ட காமிங்க பார்க்கலாம். அழகா இருக்கு. சௌமியா, சூரியன் இப்படிதான் வரைவாங்களா? சூரியன் பாதிதான் இருக்கு. சரி சரி. ஆனந்த், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கை ரொம்ப வலிக்குது டீச்சர். ஐயோ, கைய சொரிஞ்சு சொரிஞ்சு இப்படி பண்ணி வச்சிருக்க. ஏதாவது கடிச்சுதா? இல்ல. இவளுக்கு உடம்பு சரியில்லை பாட்டி. ரொம்ப முடியல, ஆஸ்பத்திரிக்கு போறோம். பாரு, இவ உடம்பெல்லாம் எப்படி இருக்கு பாரு. அங்க இருக்கிற கொசுவால தான் இப்படி எல்லாம் ஆகுது. கடவாசல்ல கூட தங்கிக்கிறோம். இனிமே அங்க போக மாட்டோம். அம்மா இங்க வந்திருக்கீங்களா? நான் வீட்ல இருந்து தான் வரேன். அம்பிகா அம்மா, இவ உடம்ப பாருங்களேன். ஈக்கள் அப்புறம் நாத்த காரணமா இவங்களால அங்க தங்க முடியலையாமா. என்ன பண்றது? யாருக்கிட்ட இதெல்லாம் போய் சொல்றது? சரிதான் மாயா, அங்க தங்கவே முடியாது. இவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? அம்மா ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க என் வீட்டுக்கு வாங்க. நீங்க 2 பேரும் தங்கறதுக்கான வசதி அந்த வீட்ல இருக்கு. அம்மா தான் கூப்பிடுறாங்களே, அதான் உங்களுக்கு நல்லது. அம்மா அம்மா, மணிக்கு உடம்பு சரியில்லைம்மா, வாந்தி எடுத்துட்டே இருக்கான். வைத்தியர் பார்த்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போட சொன்னாங்க. எல்லாரும் ஆஸ்பத்திரி தூக்கி போயிருக்காங்க. ஐயோ கடவுளே, என் மணி. எழுதுங்க. மெடிக்கல் காலேஜுக்கு ரெஃபர் பண்றேன். சரி. சீதா, மணிக்கு என்னாச்சுடி? சொல்லு, மணிக்கு என்னாச்சு? சொல்லுடி. பாருங்க, தைரியமா இருங்க. உள்ள டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. தேவைப்பட்டா நம்ம மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல்ல போயிடலாம். சொல்றத கேளு, தைரியமா இரு. రేయ్, ఈ రాముగాడి కొబ్బరి లెక్కల్లో బ్యాలెన్స్ ఎంత ఉంది? அது வந்து 30 ரூபாய் இருக்கு. అంతేనా? 30 రూపాయలు మీ అయ్యేస్తాడా? தேவா, ఎవర్రాది? சிந்தாமணி அம்மாவா? నువ్వా? ఎందుకొచ్చావు? ஒரு ஜென்மம் முழுக்க செய்ய வேண்டிய பாவத்தை நீ இப்பவே செஞ்சு முடிச்சிட்டல்ல. இதுக்கப்புறம் இதெல்லாம் நீ நிறுத்திக்க. ఏంటి ఏం మాట్లాడుతున్నావు? ஏய், சத்தம் போடாத. இந்த ஊர்க்காரங்க வேணா உன்னை பார்த்து பயப்படலாம், ஆனா இந்த சிந்தாமணி பயப்பட மாட்டா. அந்த அளவுக்கு அனுபவிச்சிட்டோம் நானும் என் மகளும். ஏன் சீதாவுக்கு தப்பான வழியில பிறந்தவன் தான் மணின்னு ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த தப்ப பண்ணது நீங்க தான்னு யார்கிட்டயும் நானும் அவ்வளோ சொல்லவே இல்லை. வேற எதுக்காகவும் இல்லை. அவனோட அப்பா நீங்க தான்னு தெரிஞ்சா அந்த குழந்தைய கூட இந்த ஊர்க்காரங்க வெறுப்பாங்க. నోరు మూయవే. నా ఇంటికి వచ్చి నా ముందే గొంతెత్తి మాట్లాడతావా? ஆமாண்டோ, இத்தனை நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். பணத்தை சேமிக்கணுங்கிற உன்னோட ஆசையில இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பலி ஆயிட்டு இருக்காங்க. என் மணி இப்போ ஹாஸ்பிட்டல்ல சாவோட போராடிக்கிட்டு இருக்கான்.
உங்க ரத்தத்துல பிறந்த பையன் எங்கேயுமே ஜெயிக்கணும்னு நினைக்கிற நீங்க கடைசியில ஊர்க்காரங்க முன்னாடி தோக்க வேண்டியதா இருக்கும். அவங்களோட இந்த சிந்தாமணியும் இருப்பா எல்லாருக்கும் మున్నాడి. నన్నా నా మీద గెలుస్తావా? జరగదమ్మా, అస్సలు జరగదు. అలా జరిగితే ముక్కలు ముక్కలుగా నరికేసి చెత్తకుండిలో పారేస్తాను. పోవే. అదే వెళ్ళమంటున్నాను కదే. వెళ్ళు. ஒரு ஊரே நாசம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப மேயருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குப்பையை கிளீன் பண்ற விஷயத்துல வெங்கடசாமி மேயரை ஜெயிச்சதுக்காக ஜனங்க எல்லாம் பாராட்டினாங்க. ஆனா ஒரு ஊர்ல இருக்கிற அப்பாவி மக்கள் மரணத்தோடையும் வாழ்க்கையோடையும் போராடிட்டு இருக்காங்க. இந்தாங்க, அதுக்கான சாட்சி ரிப்போர்ட்ல இருக்கு. போதும். ஏதோ ஒரு பத்திரிக்கைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு ஆவேசம் காட்டுற ஒரு சின்ன ஜேர்னலிஸ்ட் எழுதின கதைகளை பார்த்ததுக்கு அப்புறம் என் தலை தாழ்ந்துரும் நினைக்கிறியா என்ன? இல்ல, நான் ஒன்னும் பொய்யான கதைகளை எழுதல. எல்லாமே உண்மையான சாட்சிகள். குப்பையை கிளீன் பண்ற விஷயத்துல ஜெயிக்க வேண்டியது நகரசபை மேயர்ன்ற முறையில என்னோட கடமை. ஜனங்க கிட்டயும் அரசியல்வாதி கிட்டயும் பாராட்டு வாங்குறதுக்கு இந்த குப்பையை கிளீன் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. குப்பையை கிளீன் பண்ற சாக்கு வச்சு பாக்கெட் நிரப்பாதீங்க, செயல்படுத்தி காட்டணும். நீ சொல்லி முடிச்சிட்டேன்னா கிளம்பலாம். இது நகரசபை மேயரோட சேம்பர். பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்து என் முன்னாடி இப்படி சத்தம் போடக்கூடாது. நான் கேள்வி கேட்ட அதுக்கான பிரதிபலன் தான் இது. நான் போய் சொல்றதை கேட்கறதுக்கு இன்னொருத்தர் இருக்காருல்ல, என்னை யாரும் அங்க வந்து தடுக்க முடியாது. நான் அங்கேயே போய் சொல்லிக்கிறேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. மேயரோட சேம்பர்ல வச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பேச்சுவார்த்தை எனக்கு பிடிக்கல. பத்திரிகையில வர குட்டி கதைகளுக்கு ஆர்வம் கற்ற ஒரு குட்டி ஜர்னலிஸ்ட் இத படிக்க வச்சு ரிப்போர்ட்டர் ஆக்குன என் அப்பாவோட நெடுங்கால ஆசை தானே அது? இல்லம்மா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அம்மா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீயும் அம்மா ஆகணும். ஆனா ஒன்னு சொல்றேன், நீ அங்க வந்து என் எதிர்க்க பேசுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னா அப்பா உன்னை படிக்க வச்சு வளர்த்ததோட குணம்தான் அது. டெல்லிய அடக்கி ஆடுற நியூஸ் ரீடர் மகளை படிக்க வச்சு ரிப்போர்ட்டர் ஆக்கிட்டாரு. உண்மை சொல்லணும்னா உள்துறை அமைச்சர் நாராயணனோட மகள் அரசியல்வாதி ஆனது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உண்மையை சொல்லணும்னா இப்ப நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, அதுதான் இப்ப எனக்கும் தேவைப்படுது. ஒரு அரசியல் தொண்டனுக்கு கட்சி சொல்றத மட்டும்தான் கேட்க வேண்டியதா இருக்கும். அப்படின்னா உண்மை எல்லாத்தையும் பணைய வச்சு முடிவெடுக்கணும்னு சொல்றீங்க. அதோட பலனை அனுபவிக்க வேண்டியது அப்பாவியான மக்கள். உன்கிட்ட பேசி ஜெயிக்கிறதுக்கு என்னால முடியாதுமா. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதுக்கான அர்த்தத்தையும் கண்டுபிடி. வேண்டாம், சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நான் அங்க வச்சே சொல்லி முடிச்சிட்டேன். அம்மா கிட்ட பேசுறதுக்கான நேரம் அங்க இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். சிவராமபுரத்து மக்களுக்கு எதிராக நின்னு இந்த அநீதிக்கு எதிராக நான் போராடுவேன். அது என் அம்மாவுக்கு எதிரா இல்ல, மதிப்புக்குரிய மேயருக்கு எதிரா. வரட்டுங்களா? நான் சொல்ற மாதிரி அப்படியே பேசுங்க, சரிங்களா? కాస్త ఆసక్తితో పని చేయరా. வணக்கண்ணே. ఏం పరసు, ఏంటి విషయం? அப்படி ஒன்றும் விஷயம் இல்லை, அது போற வழியில பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முதலாளி இவர் பிரபாகரன், நம்ம யோகப்பன் கான்ட்ராக்டரோட மேனேஜர். సరే సరే, అంత బిల్డప్పా. லாரன்ஸ் வந்து சொன்னாரு, அந்த வைத்தியர் பையனும் ஊர் மக்களும் பிரச்சனை பண்றதா. அப்படி என்னதான் பிரச்சனையா இதுல? ஊருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி சில பேருங்க குறுக்க தான் வருவாங்க. உட்காருங்க போல, நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம், அவங்கள அடிச்சு விரட்டிடலாம். நீங்க அதெல்லாம் கவலைப்பட மாட்டீங்கன்னு தெரியும். அது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ఏమర్థమైంది? ఊరికే వాగకుండా విషయానికి రావయ్యా. வரனே, விஷயத்துக்கு தான் வரனே. முதலாளி ஏற்கனவே கேட்ட பணத்துல இருந்து இதுக்கப்புறம் மாசத்துக்கு 25,000 அதிகம் பண்ணி 1 லட்சம் ரூபாய் கொடுக்கட்டா நாகப்பண்ண ஒத்துக்கிட்டாரு. அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். చెప్పింది చాలు. నేను కూడా ఇటువంటి ఒక కొత్త నిర్ణయం తీసుకున్నాను. என்ன முதலாளி? చిన్న పిల్లలందరికీ జ్వరం, తాగే నీళ్ళు అనారోగ్యంగా ఉన్నాయి, ఇలా ఎన్నో ఉన్నాయి. ఇవన్నీ మనకెందుకు? ఆ మాయా పిల్ల చెప్పిన దాంట్లో ఏదో ఒక న్యాయం ఉంది. అందుకే ఆ నాగప్ప దగ్గరికి వెళ్ళి చెప్పు, ఇక మీదట ఆ చెత్తంతా తెచ్చి ఇక్కడ పారేయొద్దని. అదే నా నిర్ణయం. ஐயோ முதலாளி அப்படி சொன்னா எப்படி? అలా కాకపోతే వేరే ఎలా చెప్పాలి? ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி நாகப்பன் கொடுத்திருப்பாரு. ఆ కాగితాన్ని తేండి చించేస్తాను. நீ என்னையா சொல்ல வர? 10 வருஷத்துக்கு இங்க குப்பை கொட்டலான்னு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு இப்ப முடியாதுன்னு சொல்றியா நீ? ఏమన్నావు? 10 సంవత్సరాల? ఏయ్, ఏంట్రా ఈ దేవానే మోసం చేస్తున్నావా? நான் உன்னை ஏமாத்த பார்க்கல. உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அதை படிச்சு பாரியா.
ఎవరితో మాట్లాడుతున్నావో తెలుసా? 10 సంవత్సరాలను రాసావారా? ఏంట్రా చెప్పురా కుక్క. ఇదంతా నాకు ఇంగ్లీష్ చదవడం తెలియదని తెలిసి ఆ నాగప్ప గారు నన్ను మోసం చేశాడా? పిలువరా కుక్కని. இந்த பிரபாகரன் சொன்னதை கேட்டீங்களா முதலாளி? எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க ஓடினாடி உனக்கு இப்படி ஆயிடுச்சேடா. எங்களை விட்டு போயிட்டியே மணி. ஐயோ கடவுளே. కొడుకు నన్ను వదిలేసి వెళ్ళిపోయాడు. ఇప్పుడు నేనేం చేయలేకపోతున్నాను. ఇదన్నిటికీ కారణం నేనే. రే దివాకర్, తెలుసారా నీకు ఆ చనిపోయిన అబ్బాయి ఎవరో తెలుసారా నీకు? నా కొడుకు, నాకు పుట్టిన కొడుకురా. రే ఎవరా ఇంకో బాటలు? சரக்கு தீர்ந்து போச்சு முதலாளி. நீங்க நிறைய குடிச்சிருக்கீங்க, போதும் விடுங்க. వెళ్ళి తేరా, నాకింకా కావాలి. சத்தியமா சொல்ற முதலாளி, இங்க இருக்கிற எல்லாமே தீர்ந்து போச்சு. வீட்டுல தான் முதலாளி இருக்கு. అయితే నీ ఇంటికెళ్ళి తీసుకురారా కుక్క. சரிங்க முதலாளி. ఊర్వల్ల శాపమంతా సంపాదించి నేను తప్పు చేశాను. పెద్దింటి దేవా, తప్పు చేశావురా. முதலாளி ఎవర్రాది? நான் தான் முதலாளி, லாரன்ஸ். ఎక్కడ్రా వాడు? ఎక్కడ్రా నాగప్ప? விடுங்க, చెప్పు. அது ఎక్కడ్రా వాడు? விடுங்க முதலாளி, நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? మోసం చేశాడు నాగప్పగాడు, నన్ను మోసం చేశాడు. నువ్వు వాడు మనిషివే కదా? யோ தேவரே, கல்லு குடிச்சா பேசாம இருக்கணும். தேவையில்லாம என்கிட்ட ఏమని పిలిచావురా? దేవానా? కళ్ళు తాగితే అది కడుపులోనేలా ఉంటుంది. నరికేస్తాను. వెళ్ళి చెప్పురా నాగప్పగాడికి, ఈ దేవాన్ని ఎవడు మోసం చేయలేడని. ఈ పెద్దింటి దేవ బ్రతుకుండే వరకు ఇక మీదట ఒక్క చెత్తలారి కూడా నా ఏరియాకి రాకూడదు. వెళ్ళి చెప్పరా, వెళ్ళు.
ஏண்டா டேய், சிவராமபுரம் இப்ப எப்படிடா இருக்கு? அது குப்பையை அங்க கொண்டு வந்து கொட்டக்கூடாதுன்னு ஊர்க்காரங்க பிரச்சனை பண்றாங்க. ஒரு டீச்சர் தான் அவங்களுக்கெல்லாம் தலைவி. அத பத்தி எல்லாம் கவலைப்படாத, அது பாட்டுக்கு அது நடக்கட்டும். டேய், அந்த ஞானப்பாவோட பிரச்சனை என்னாச்சு? அந்த ஆளு பயந்து அந்த வேலையே வேணான்னு சொல்றாரு. என்னடா சொல்ற? இப்போ அந்த எஸ்ஐ அங்க இல்லையா? வேற எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் பாத்துக்குவான்டா. அது மட்டும் இல்ல, அந்த எம்எல்ஏ இருக்கானே அவங்கிட்ட கொஞ்ச நாளைக்கு அந்த பக்கம் போய் அழுக வேண்டான்னு எடுத்து சொல்லு. சரக்கு அடிச்சிட்டு ரயில்வே டிராக்ல விழுந்து அந்த தேவர் செத்துட்டாருன்னு ரிப்போர்ட்ல இருக்குல்ல? ஆமா. அப்புறம் ஒரு பையன் மஞ்ச காமால வந்து செத்துட்டான். மஞ்ச காமால வந்தா யாருதான் உயிரோட இருப்பாங்க? அத ஒண்ணு அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்க வேண்டிய விஷயமே இல்ல. இந்த போன் எப்போ அடிக்கும்னு தெரியல. ஹலோ, நான் இப்போ அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், வந்துகிட்டே இருக்கேன். சரி. வக்கீலு சார், இதனால நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் கூட இது ஒரு நாத்தம் பிடிச்ச பிசினஸ் தான். அதனாலதான் இந்த குப்பையை யார் கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னு மக்களுக்கு தெரியவே கூடாது. அந்த புத்தி ஞானப்பனுக்கு இல்லாதனாலதான் அவன் தப்பு பண்ணிட்டான். இந்த லாரன்ஸை நான் எதுக்காக விட்டு கொடுத்தேன்? இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஹேண்டில் பண்றதுக்காக தானே. என்ன இருந்தாலும் ஞானப்பன் இப்ப கைவிட்டதுனால இந்த பிசினஸ நான் கையில எடுத்து நடத்த போறேன். அப்படின்னா இப்பவே ஞானப்பனை கூப்பிட்டு அக்ரிமெண்ட்டை மாத்தி எழுது. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த செத்து போன தேவருக்கும் ஞானப்பனுக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட் தானே அது. அது அப்படியே இருந்துட்டு போகட்டும். மாசம் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ஞானப்பனுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஸ்ரீதரா, என்னோட பிளான்ட் வேலையை உங்ககிட்ட கொடுத்தனே, என்னாச்சு? இந்த பிசினஸ்க்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல? இங்க பாருங்க, இந்த விரல் நுனியில இருக்க நான் தொல்லை கொடுத்துட்டே இருக்கேன். அத சரி பண்ணிடலாம். நெருங்கிட்டே இருந்தா மட்டும் போதாது, அத சரி பண்ணணும். இவர் நம்ம ஸ்டீஃபன் சார் தானே, சரி பண்ணிடுவாரு. அது விட சாயங்காலம் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? ஓ, சாயங்காலம் வக்கீலு, நம்ம கிளப்ல மீட்டிங் போடலாமா? அப்படியே குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணலாம். வாடா. ஓம் வெங்கடேஸ்வராய நமஹ. மாயா, என்னாச்சுமா? நம்ம பூங்கொடியோட கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க மாயா. ஐயோ அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? நம்மளை விட்டு இன்னும் கஷ்ட காலங்கள் போகவே இல்லை. குப்பையால வர நாத்தத்தினால அவங்க இந்த கல்யாணம் வேண்டான்னுட்டாங்க. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்த்துட்டேன், ஆனா அது நடக்கவே இல்லை. இந்த ஊர்ல பேய் இருக்குன்னு இந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு அவங்க இங்கிருந்து போயிட்டாங்க. உங்களுடையும் பாட்டியும் அழுதுட்டு இருக்காங்கம்மா. வேற என்ன பண்ண முடியும்? அம்மா ஒரு நிமிஷம், நானும் உங்க கூட வரேன். பாட்டி, இதுக்கப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? பூங்கொடிக்கு இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். இவ சின்ன பொண்ணு தானே, நீங்க தானே பாட்டி அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். பாட்டி, என்ன இதெல்லாம்? அவ ஆசைப்படுறவ அவளுக்கு கணவனா வரப்போறது இல்ல. அவள ஆசைப்படுறவன் தான். பூங்கொடியோட மனச அந்த பையன் பார்க்கல. வாழ்நாள் முழுக்க அவளை நல்லபடியா பார்த்து அவளுக்காக வாழறவன் தான் ஒருத்தன் வேணும். அவளுக்கு புருஷனா வரணும். அவளை வாழ்நாள் முழுக்க காதலிக்கிற ஒரு பையன் இருக்கான் இந்த சிவராமபுரத்துல. அது வேற யாரும் இல்ல, நம்மளோட சங்கர் தான். நான் சொன்னது ஒருவேளை தப்பா இருந்தா நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. அவனோட மனசு எனக்கு தெரியும், அதனாலதான் சொன்னேன். வாய் பேச முடியாதுங்கிற ஒரே ஒரு குறை மட்டும்தான் அவனுக்குள்ள இருக்கு. பூங்கொடி எனக்கு பொண்ணா பிறந்திருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் கண்டிப்பா முடிவு எடுத்திருப்பேன். முடிவு எடுக்க வேண்டியது அவதான். அவளுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிடலாம். நான் இப்ப சொன்னது தப்பாமா? என் சங்கருக்கு பூங்கொடியை கல்யாணம் பண்ணி வைக்கிற மனசு உங்களுக்கு இருந்ததுன்னா, அதை ஏத்துக்கிற மனசு அவளுக்கும் இருந்ததுன்னா, அதை நினைச்சு அதிகமா சந்தோஷப்படுறது நான் தான்மா. நாம தான் தப்பு பண்ணிருக்கோம். நம்ம இதுவரை கவனிக்காதால ஒரு குழந்தையோட உயிரையே பறி கொடுத்திருக்கோம். ராதிகா தான் இதை எதிர்த்து போராடணும்னு எனக்கு ஐடியா கொடுத்தா. இப்ப மாயாக்கா சொன்னது மாதிரி வெளியுலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியாததுனால உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கிற இந்த ஃப்ராட் அரசியல்வாதிங்க குத்தகை முதலாளியோட தந்திரமும் உங்களுக்கு தெரியாம போச்சு.
இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு அந்த கான்ட்ராக்டரோட அடியாட்கள் குப்பைகளை அங்கேயே போட்டிருக்காங்க. இதை நம்ம தடுத்தே தான் ஆகணும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும். சொல்ல போனா இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே நான் தானுங்க. இங்க குப்பையை கிளீன் பண்றதுக்கான பிளான்ட் வருதுனும் குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஆளுங்க என்னையும் ஏமாத்தி விட்டானுங்க. இந்த குப்பையில பின்னாடி வரப்போற பிரச்சனைகளை பத்தி ஒரு வாட்டி கோபால் என்கிட்ட சொன்னப்போ கூட என்னோட சேர்த்து நிறைய பேர் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில இப்ப அதானுங்க உண்மையாகி போச்சு. தெரியாமலே பண்ணியிருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்கு மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. சே, இதுக்கப்புறம் என்ன பேசுறது? எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு இல்ல. இதுக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்தாதான் நமக்கு நல்லது. அவனால பேச முடியலனாலும் நமக்கு சப்போர்ட் பண்ற ஒருத்தன் நம்ம கூட இருக்கான், நம்மளோட சங்கர். நவுருங்கயா. என்னங்க பிரச்சனை? என்ன சார் வேணும்? என்ன மீட்டிங்? நாங்க இங்க குப்பையை போட வேணான்ட்டு. வாய் மூடு, எதுவும் பேசாதீங்கடா. எல்லாரும் போங்க, போங்கடா, போடா. எல்லாரையும் அடிச்சு துரத்துங்கயா. எல்லாரும் போங்க, போங்கயா. எல்லாரும் வந்து மீட்டிங் போடுறீங்களா? போங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற மக்களோட நன்மைக்காக தான் நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அது ஒத்துழைக்கிறது தானே உங்களோட பொறுப்பு சார். ஓஹோ, நர்சரி டீச்சர் நீ எனக்கே அட்வைஸ் பண்றியா? அப்படின்னா நான் சொல்றத கேளு. இது மக்களோட நன்மைக்காக போடுற மீட்டிங் இல்ல. நீங்க எல்லாரும் அரசுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டிட்டு இருக்கீங்க. யாரோட பகையும் நீங்க சம்பாதிக்காதீங்க. எல்லாரும் கிளம்பி போங்க. எல்லாரும் கிளம்புங்க. போயா போயா, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. போங்கயா. டேய் இங்க பாரு. டேய் 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 ஸ்ரீதரா, டேய் அங்க என்னதான்டா பண்ணலான்னு இருக்கீங்க? மெடிக்கல் கேம்போ இல்ல மண்ணாங்கட்டியோ ஏதாவது ஒண்ணு? யோ இங்க பாரியா வக்கீலு, இந்த அரவிந்த மந்திரிக்கு என்னையா பிரச்சனை? மினிஸ்டர் கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த மேடத்தோட பொண்ணு போய் கேட்டப்போ தவிர்க்க முடியலன்னு சொல்லிட்டாரு. டெல்லி பத்திரத்தோட தலைவன் தானே அவங்க அப்ப. சுகாதாரத்துறை அமைச்சர் உதவி பண்ணலன்னு பேப்பர்ல நியூஸ் வருமோன்னு பயப்படுறாரு. ஆனா பிரச்சனை அது இல்ல. அந்த டாக்டர் ரவிதாஸ் ஸ்கேன் போட போறாரு. ஐயோ கடவுளே, அந்த ஆள் பணமே வாங்காத ஆளாச்சே. இப்ப நான் என்னதான் பண்றது? யோ வக்கீலு, அங்க இருக்கிறவங்களுக்கு சொரியும் சரங்கு இருக்குன்னு ரிப்போர்ட் எழுதிட்டு போனாங்கன்னா நாம நாசமா போயிடுவோம். டே ஸ்ரீதரா, அந்த எம்எல்ஏ எங்கடா போய் தொலைஞ்சான்? எங்கேயாவது போய் மல்லாந்து கிடக்குறான தண்ணி அடிச்சுட்டு அவனுக்கு கால் பண்ணி கொடுறா. என்ன ரொம்பவே டென்ஷன் பண்றானுங்களே ஒவ்வொருத்தனும். ஹலோ ஹலோ, பார்த்திபன் தானே? அப்படியே ஹோல்டிங்ல இரு. குடு குடு குடு. யாரா பரம்பரை? டே பார்த்திபா, நான் முதலாளி பேசுறேன்டா. யோகப்ப முதலாளி. முதலாளியா? ஆமா. டேய், சிவராமபுரத்துல மெடிக்கல் கேம்ப் திறக்க போற விஷயம் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது நான் கேள்விப்பட்டேன் முதலாளி. டாக்டர் ரவீந்திரன் நான் பார்த்துக்கிறேன். அவர்கிட்ட என்ன பேசணுமோ அதெல்லாம் எனக்கு தெரியும். ஐயோ தைரியமா இருங்க. டே பார்த்திபா, நீ ஏதாவது ஒன்று பண்ணுடா. எப்படியாவது அந்த ஆளை நீ உன் கைக்குள்ள கொண்டு வந்துரு. விஷயம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்டுகள் தான் நமக்கு பெரிய தலைவலியா இருக்கும். சரிதானே வக்கீலு? அது வந்து பார்த்திபா, நான் சொன்னதை கேட்டல. இதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடு. நான் போனை வைக்கட்டுமா? சரிடா. போதும், வச்சிடறேன். டாக்டர் ரவீந்திரன் அவனுக்கு தெரியும். டென்ஷன் ஆகாதீங்க. பார்த்திபன் ஒத்துக்கிட்டான்ல, அப்ப முடிஞ்சிடும். யோ இங்க பாரு, என்னோட டென்ஷன்ல அது இல்ல. யோ என்னோட பிளான்ட் வேலையெல்லாம் என்னையா ஆச்சு? அந்த மேயர் பொம்பளை இதுல கையெழுத்து போடுற வரைக்கும் என் கடவுளே நினைச்சாலும் இதுல ஒண்ணும் வேலைக்காகாது. ஒழுங்கு மரியாதையா சொல்லியும் மேயர் கேட்கலன்னா அப்படியே அவங்கள பதவியில இருந்து தள்ளிட வேண்டியதானே? அதைத்தான் கட்சி முடிவு பண்ணிருக்கு. நீங்க பாருங்க, அவங்க கட்சி முடிவு பண்ணிருக்குன்னா அதுதான் கட்சியோட தலைவர் முடிவு. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க முதலாளி. அப்புறம் இந்த சுகந்தவழி தான் மேயரா சார்ஜ் எடுக்க போறா. மேட்டர் எல்லாம் நம்ம கைக்கு வந்துரும். நம்மளோட கைக்குள்ள வந்துரும். கைக்குள்ள? சரி சரி. எப்பயும் அதெல்லாம் நம்ம கைக்குள்ள வரும். என் மூக்குல பஞ்சு வைக்கும் போதா? வக்கீலு, அந்த ஹாங்காங் கம்பெனிக்காரங்க ரொம்பவே ரெடியா இருக்காங்க அக்ரிமெண்ட்டை போடுறதுக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 200 ஏக்கராவது தேவைப்படும். சிவராமபுரம் மாசம் ஆயிடுச்சுன்னா அந்த மண்ணோட மதிப்பு குறையும். சுலபமா அந்த மண்ணு நம்ம கையில வந்து சேரும். ஊர்க்காரங்க எதிர்ப்பை பெருசுப்படுத்தாம அங்க குப்பைகளை நிறைய கொண்டு போய் கொட்டணும். இந்த ஆட்டை நல்லா வளர்த்து அதை வெட்டுறதை பத்தி கேள்விப்பட்டிருக்கல? அதே மாதிரிதான் லாரன்ஸ் மத்ததை பார்த்துக்குவான். அந்த இடம் எனக்கு சொந்தமாகும்.
ஐயோ கடவுளே. ஹலோ ஹலோ, நான் தாமா விஸ்வா பேசுறேன். குட் மார்னிங். குட் மார்னிங் விஸ்வா அண்ணா. ஆமா, தூங்கிட்டு தான் இருந்தேன். நேத்து நான் வெளியே போயிருந்தேன், ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அம்மா, நம்ம ஜோஸ் எங்க? அவர் வாக்கிங் போயிருக்காரு. அவரு ரெகுலரா போவார்ல, 50s கூட போற மார்னிங் வாக். அப்புறம் எனக்கு சாயங்காலம் மீட்டிங் இருக்குமா? இன்னைக்கா? ஐயோ, அது நடக்காது விஸ்வா அண்ணா. அந்த சிவராமபுரத்துல ஒரு மெடிக்கல் கேம்ப். ஓஹோ, தேவையில்லாம அங்க போகணும். ஏமா அங்க போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்ல முடியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. அப்படின்னா ஜோஸ மட்டும் வர சொல்லுமா. அவர் வந்தது நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே. பொண்ணு கேட்டதா சொல்லுங்க. பாய். பாய். நான் போய் நில்றா. நான் வரல. கூடாது. நான் நின்னாதா என்ன? ஓடு ஃபர்ஸ்ட். அலோபதி மட்டும் பண்ண வேண்டாம், வைத்தியர் ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம். சில நோயாளிகளுக்கு அது செட் ஆகாது. எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை மட்டும் தான் நான் பண்ணேன். உங்களை நீங்களே இப்படி சொல்லாதீங்க. ஆயுர்வேதத்தை இன்சல்ட் பண்ற சில டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. என் அப்பாவும் ஒரு ஆயுர்வேத வைத்தியர் தான். அப்படியா? அவர் இப்போ உயிரோட தான் இருக்காரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஹோ, இங்க பாருங்க டாக்டர், அந்த சிசிலி மேடத்துக்கிட்ட இருந்து இதை நான் வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. குடிச்ச பாலெல்லாம் வெளியே வந்துடும் போல. அவங்க கிட்ட தேவையில்லாம எதுவும் பேசாத, போய் உன் வேலையை பாரு. ஓ ஓ, நீ வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் தள்ளி நில்லு சங்கர். நீ வா, நம்ம கொஞ்சம் வேலை இருக்கு. அக்கா கொஞ்சம் தள்ளுங்க. அம்மா இங்க வாங்க. என்ன? உடம்பு முழுக்க அரிக்குது, என்னால வேலை செய்ய கூட முடியல டாக்டர். வயசாகுதுல்ல, இப்ப எதுக்கு வேலைக்கு போகணும்? சும்மா இருக்க வேண்டியது தானே. அங்க போங்க, மருந்து வாங்கிக்கங்க. ஐயா நீங்க இங்க அடுத்த ஆள் வாங்க. இங்க உட்காருங்க. அம்மா இங்க வாங்களேன். வா. நீங்க அந்த பக்கம். என்னாச்சு? பேர் சொல்லு. குரு சார். அது உன்னை பார்த்தாலே தெரியுது. உன் பேரை நான் கேட்டேன். குரு பிரகாசன் சார், முழு பேர். அப்படி முழு பேரா சொல்லு, அப்பதான் எல்லா நோயும் உன்னை விட்டு போகும். இந்தா, அந்த மேடத்தை போய் பாரு. எங்க போற? அடுத்த ஆளு கார்த்திகா. என்ன எழுதலையா? எழுதுறேன். நல்ல பேரு கார்த்திகா. என் பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? கார்த்திகேயன். கம்பவுண்டர் கார்த்திகேயன். ஷார்ட்டா என்ன கார்த்தின்னு கூப்பிடுவாங்க. கார்த்தி, கார்த்திகா. நல்ல பொருத்தம்ல. என்ன உடம்புக்கு? அந்த டாக்டர் கிட்ட சொன்ன பத்தாதா? அது டாக்டர் கிட்ட சொன்னா போதும். நம்ம பர்சனலா ஏதாவது பேசலாம், அது அப்புறமா சொல்றேன். இந்த டாக்டர் கிட்ட போய் கொடு. ஆஹா, ஒரு பட்டிக்காடு தான். என்னன்னு சொல்றது? எனக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ரொம்ப ஹீட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம டஸ்டும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் அப்புறம் கூப்பிடுறேன். வேலையை விட்டு போ. வேலையை விட்டு போ. ஒழிக விட்டு போ. வேலையை விட்டு போ. வேலையை விட்டு போ. வேலையை விட்டு போ. வேலையை விட்டு போ. ஒழிக விட்டு போ. வேலையை விட்டு போ. வேலையை விட்டு போ. ஒழிக போ. இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட உங்களை எதிர்பார்க்கவே இல்லையே. நானும் தான். நம்ம வேலை இதுதானே. எனக்கு செருப்பு மாலை கொண்டு வந்திருக்கியா போடுறதுக்கு? இல்ல இல்ல, இங்க அதுக்கான வேலை இல்ல. ஒரு வேலை உங்களுக்கு தேவைப்பட்டா என்கிட்ட சொன்னீங்கன்னா போதும், பார்க்கலாம். நீ அந்த வேலையை போய் பாரு. டாக்டர், அடுத்த பேஷண்ட் அனுப்பட்டுமா? அனுப்பு. இப்படி செலுத்துக்கிறேன், மூஞ்சியா பாரு. இந்த கேம்பை போட்டது நல்லதா போச்சு. ஆனா இந்த குப்பையை கொட்டுறதை தடுத்தாதான் பிரயோஜனமா இருக்கும். இதுல நீங்க 2 பேரு தான் முன்னாடி நின்னு போராடணும். டாக்டர் வந்துட்டேன். உட்காருங்க. வேலைலாம் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமா இருக்கா? நீங்களும் சேர்ந்து தானே நினைப்பிச்சிருக்கீங்களா என்ன? நான் மட்டும் இல்ல, கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் முடிவு பண்ணோம். அப்புறம் நீங்க ரிப்போர்ட் கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் ரிப்போர்ட் கொடுக்கணும், புரிஞ்சுதா? ரிப்போர்ட் ஒன்றும் நான் எழுத போறது இல்ல. அங்க இருக்க புண்ணியவான் தான் இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு தான் அந்த ஆள் நினைச்சிட்டு இருக்கான். அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன், நம்ம வழிக்கு வந்துருவாரு.
நீங்க வேணா கொஞ்ச நேரம் பாருங்க. அடட, நீங்களா? அம்பிகா அக்காவை பார்க்கவே முடியலன்னு இப்பதான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அம்பிகா அக்கா இல்ல, சிந்தாமணி அக்கா. சிந்தாமணி அக்கா டக்குனு என் மூளைக்கு தோணவே இல்லை, அதனாலதான். ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க? தோ இதுக்காக தான் வந்திருக்கேன். இது குமாரியோட பையன், டாக்டர் பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கு. பாருங்க, உடம்பு முழுக்க தழும்பு தழும்பா வந்திருக்கு. ஐயா, இதுக்கு எதுக்கு டாக்டரை பார்க்கணும்? இங்க பாத்தீங்களா, நான் டெய்லி இப்படிதான் சொரிஞ்சுன்னு இருக்கேன். இதுல ஒரு பிரச்சனை இல்லையா? நல்லா சொரிஞ்சுன்னு இருந்தா சுகமா தானே இருக்கான். சட்டசபையிலேயே நான் சொரிஞ்சுன்னு தானே உட்காந்துங்கிறான். ஆமா, அந்த குழந்தைக்கு நகை இல்ல. இல்ல, நகத்தை வளர்க்க வைக்கணும். கிச்சு 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 கிச்சு. ஆள பாரு, வா. பார்த்திபன் சார், இங்க தான் இருக்கிறேன், என்ன கவனிக்காம முடியும்னா என்ன அர்த்தம்? நான் வரும்போதே உன்னை கவனிச்சுன்னு தான் வரான். நீ தான் என்ன கவனிக்கவே இல்லை. நீ ஒரு தடவை கவனிச்சு பாரு, அதுக்கப்புறம் நான் எப்படி கவனிக்கிறேன்னு பாரு. நம்ம கவனிப்பெல்லாம் அப்படிதான். நான் இப்போ போய் 2-3 பேரை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன். இது கவனிக்க வேண்டிய வேலை தான். இதுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் இல்ல. கொஞ்சம் தூரம் போகணும். நீ சேவ் பண்ண பள்ளியா? சேவ் பண்ண. இல்ல, பிளேடு மழிஞ்சு போச்சு, அதனால தான் போகல. போய் மூலைல போய் உட்காரு, வாடா. இவன் தொல்லை தாங்கலையே வாசு. செத்து போன அந்த பையனோட டீடைல்ஸ் வேணும். ரிப்போர்ட்ல அதையும் மென்ஷன் பண்ணலாம். சரிங்க டாக்டர். ஹலோ டாக்டர். உட்காரு. இவங்க தான் மாயம்மா டீச்சரா? இந்த குப்பைக்கு எதிராக போராடுறவங்க? ஆமா. அதை பத்தி தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்க. நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சுகாதாரத்துறை அமைச்சரும் நானும் நேற்று உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? என்ன விஷயம்? யூனிவர்சிட்டியோட புதிய சிண்டிகேட் மெம்பரா உங்க பேரை தான் ரெக்கமெண்ட் பண்ண போறோம். இந்த விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அட, உங்களுக்கு தேவை. உங்க திறமையும் டேலண்ட்டையும் பார்த்து நாங்க முடிவு பண்ணிட்டோம். வேண்டாம் சார், இப்படி பெரிய பதவியை விட அப்பாவிங்களை காப்பாத்துறதுதான் நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். என்ன டாக்டர், நீங்க இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பதவி கிடைக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு போராடுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு கொடுத்துருங்க, உங்களுக்கும் பிரயோஜனம். எனக்கு இஷ்டம் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ண ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. சரி. இதையும் கொடுத்துருங்க. தேங்க்யூ டாக்டர். நீங்க என்கிட்ட எதுக்கு சொன்னீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன? அது முடியாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபிகருங்களெல்லாம் உஷார் பண்ணிக்கலாம்ல. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கலகலக்கலான்றதுல கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. மாயம்மா டீச்சரு, மேயருடைய மக, அப்புறம் இங்க சில ஐயோ சார், மெதுவா. யாராவது கேட்டாங்கன்னா அப்படின்னா ஏதோ உங்க மனசுல இருக்கு. பாத்துருங்க, பத்திரிக்காருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு தான் அசிங்கமாயிடும். மெடிக்கல் கேம்ப்ல சுய இன்பம் அப்படின்னு தலைப்பு செய்தியா போட்டுருவாங்க. சார், நீங்க சொன்ன அந்த சிண்டிகேட் மெம்பர் போஸ்ட் இருக்குல்ல, அதுல எனக்கு இஷ்டம் இல்லாமலாம் இல்ல. உண்மையா தான் சொல்றீங்களா? ஆமால. அப்படி வா வழிக்கு. இப்பதான் டாக்டரா இருக்கீங்க. அதை பத்தி நம்ம உள்ள உட்காந்து பேசலாம். இங்க எதுவும் வேண்டாம். வேணாம், விட்டுருங்க. இதெல்லாம் உள்ள இருந்துதான் பேசணும். போங்க போங்க. வெளியே தெரிய வேணாம். மெடிக்கல் கேம்போடைய டாக்டர் என்னையே அடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு தான். மெடிக்கல் கேம்பில் பயங்கர சண்டை அப்படின்னு பேப்பர்ல வரும். போலாமா? வாங்க. நம்ம உள்ள பேசின மாதிரியே இருக்கட்டும். கெஸ்ட் ஹவுஸ்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. டைம் தான் சரியா ஞாபகத்துக்கு வரல. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அப்ப நான் வரட்டுமா? ஐயோ யோகப்பா, நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? அந்த ரிப்போர்ட்லாம் கண்டிப்பா வெளியே வராது. வராதா? உன் தலையில இருக்கிற அதே மூளைதானே என் தலையிலயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வக்கீலும் கூட இருக்காரு, பத்திரமாத்து வக்கீல். யோ, நீ சொல்ல வந்ததை சொல்லியா? விஷயத்த சொல்ல மாட்டேன், செயல்படுத்தி காட்டுறேன். ஐயோ கடவுளே, இந்த ஆளை வச்சுக்கிட்டு. யோ, கொஞ்சம் அமைதியா இருயா. உனக்கு அந்த ரவீந்திரனை மட்டும் தான் ஃபேஸ் பண்ணணும். ஏன் பிரச்சனையை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்சியோட தலைவர் கோர்ட்டுக்கு போனப்போ உங்களுக்கு திடீர்னு கிடைச்ச மந்திரி பதவி, அதுவும் சுகாதாரத்துறை அமைச்சர். சும்மா அப்படியே உட்காந்துட்டு போக வேண்டியதானே? வக்கீல, கொஞ்சம் அமைதியா இருயா. இந்த மந்திரி சீட்டு ஃபைல் எதுவுமே எனக்கு வேணும்னு நான் 1000 தடவை சொல்லிட்டேன். ஐயோ, என்ன டென்ஷன். வீடு தோட்டம் ஒன்னத்தையும் பார்க்க முடியல. ஃபேக்டரி பக்கம் கூட நான் போறதே கிடையாது. இது எல்லாத்துக்கும் நடுவுல இப்படி ஒரு கேஸ். சிக்கன் குனியா, டெங்கு காய்ச்சல், மஞ்சள் காமால, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்கார முடியல. கஷ்டம். இதுக்கு நடுவுல ஒரு 2 ரவுண்ட் அடிக்கலாம்னு முடிவு பண்ணா அதுவும் முடியல. இப்ப அதுதான் பிரச்சனையா? இது எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி பண்றேன். இப்ப வேணுமா? வா, கார்லயே போலாம். வேணாயா, மத்தியானம் ஒரு மீட்டிங் இருக்கு. அங்க போயிட்டு ஸ்மெல் வந்துருச்சுன்னா போதும், பதவியே போயிடும். நேத்து கேபினெட்ல முதலமைச்சர் என்ன முறைச்சு பார்த்தாரு. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இதை நினைச்சு நீங்க இதுக்கப்புறம் டென்ஷனே ஆக வேணாம்.
நாம வர ஞாயிற்றுக்கிழமை மீட் அப்ப பண்ணுவோம். வரட்டுமா? போயிட்டு வாங்க. அந்த 9 வயசு பையனுக்கு கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அட்மிட் பண்ண அந்த பையனோட விஷயத்துல கவனமா இருக்கணும். டாக்டர் இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் நீங்க மந்திரி கிட்ட சொல்ல போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என் குடும்ப நிலைமைய பத்தி கொஞ்சம் எழுதுறீங்களா டாக்டர்? பாட்டிமா, இதெல்லாம் டாக்டரால எழுத முடியாது பாட்டி. இங்க இருக்கிறவங்களோட வியாதி பத்தி தான் அவரால் எழுத முடியும். அந்த குப்பை கொட்டுற இடத்துக்கு பக்கத்துல தான் அம்மாவோட வீடு இருக்கு. அத பத்தி தான் சொல்றேன். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அங்கேயும் சில பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். அதுக்காக கொடுக்காம இருக்க கூடாது. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆமா, மாயக்காவை கூட்டிட்டு நான் இன்னைக்கு போறேன். சரி. போ சங்கர் போ, சீக்கிரம் போ. போன்னு சொல்றேன்ல. என்ன சங்கு? சங்குவால எதுவும் பேச முடியாதுல்ல. என்னடா மாயாக்கா, சங்கர் என்ன சொன்னார்னா டாக்டர் எல்லாரையும் குணப்படுத்துறாருல, அதே மாதிரி இவரையும் பண்ணணுமா. இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இவரால பேச முடியாது. பேச வைக்க முடியுமா டாக்டர்? பேச முடியலன்னா என்ன? கடவுள் நல்ல மனசை கொடுத்திருக்காரு. நமக்கு அது போதும். ஹலோ, அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. எம்எல்ஏ சார் பிரிச்சு மேய்ஞ்சிட்டார்ல. ஆமா, இங்கதான் இருக்கான். பொண்ணுங்க கிட்ட வழிஞ்சு பேசிட்டு இருக்கான். ஓகே, சரி, பாய். ஹலோ. ஆமா, சொல்லுங்க சார். சார், நான் வரேன் சார். நாளைக்கே நான் வரேன். ஓகே, தேங்க்யூ. ஹெல்த் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து நாளைக்கே மினிஸ்டரை போய் பார்க்கணுமா? என்னவா இருக்கும் தெரியல, போய் பார்க்கணும். சார், அந்த டாக்டர் ரவீந்திரன் வந்திருக்காரு. உள்ள சரி, சார். நீயா? நான் தான் சொல்லிட்டேன் எல்லாம் சரி பண்ணிட்டேன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணியா, அப்புறமா கால் பண்ண. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. ஒரே நாள்ல ஊர்க்காரங்க எல்லாரையுமே கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்களே டாக்டர், அது எப்படி? புரியலையா? அந்த சிவராமபுரத்தை பத்தி தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். பொதுவா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது மக்கள் எப்பவுமே கம்ப்ளைண்டா சொல்லுவாங்க. டாக்டருங்க சரியா பார்க்கல, கொடுத்த மருந்தெல்லாம் வீணா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க ஒரு குழந்தை கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆமா, இதுக்கெல்லாம் நீங்க அசர மாட்டீங்க. மெடிக்கல் எத்திக்ஸ் படி என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க பண்றீங்க. அது சரி, அங்க நிலைமை எப்படி இருக்குங்க? ரொம்ப ஆபத்துல இருக்கு சார். இப்பவே நம்ம தடுத்து நிறுத்தலன்னா அவங்களுக்கு பெரிய ஆபத்து வராது. அப்புறம் குழந்தைங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். என்ன இருந்தாலும் அங்க தேவைப்படுற ட்ரீட்மெண்ட் அப்புறம் மருந்துகளும் எந்த குறையும் இல்லாம அங்க போயிட்டே இருக்கணும். சட்டசபையில உங்க பேரை நான் பரிந்துரைச்சிருக்கேன். இது என்னோட கடமையாச்சே சார். கண்டிப்பா. இப்ப நான் உங்களை எதுக்காக வர சொன்னேன்னா, எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க சார். பக்கத்து ஊர்ல போன வாரம் நடந்த ஒரு சம்பவத்தினால அடிபட்டவங்க எல்லாம் ஆபத்தான நிலைமையில இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அங்கேயும் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பிரயோஜனம்? எல்லாரும் கம்ப்ளைண்டாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டருக்கு ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஆனா உங்கள மாதிரி ஒரு ஆளுங்க இருந்தாங்கன்னா என்கிட்ட கம்ப்ளைண்டே வராது. அதனால அந்த பக்கத்து ஊருக்கு நீங்க போகணும். உங்களோட உத்தரவை என்னால கண்டிப்பா மீற முடியாதுல்ல சார். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி மெடிக்கல் எத்திக்ஸ் ஃபாலோ பண்றது என்ன மாதிரி டாக்டர்ஸ் தான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சார். தேஞ்சமங்கல மக்களுக்கு உண்மையிலேயே நான் உதவி பண்ணணுமா, இல்ல சிவராமபுரத்துல நான் ரெடி பண்ற ரிப்போர்ட்டுக்கு பயந்தா? இந்த ரெண்டுல எதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மிஸ்டர் ரவீந்திரன், நீ என்னையா பேசிக்கிட்டு இருக்க? உண்மைதான் சார். தேஞ்சமங்கலத்துல இருந்து நான் கொடுக்கிற ரிப்போர்ட்ல மக்கள் ஆபத்துல இருக்காங்கன்னு நான் சொன்னா கூட கட்சிக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ பிரச்சனை இருக்காது. காரணம், அது ஒரு நேச்சுரல் கலாமிட்டியோட சாட்சின்னு நியூஸ் பேப்பர்ல வரும். இது அப்படி இல்லல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தையும் அன்பையும் காட்டி வளர்ந்த எதுவும் தெரியாத அப்பாவி மக்களோட உயிரை ஏதோ ஒரு குத்தக முதலாளிக்காக அவங்க உயிரை பணைய வச்சுட்டீங்க. அந்த ஊர்க்காரங்களுக்கு செல்லமா இருந்த ஒரு பிஞ்சு குழந்தையோட உயிரை பலி கொடுத்துட்டாங்க சார். இது உங்க கட்சியில இருக்கிற எல்லாராலையும் மறுக்க முடியுமா? மிஸ்டர் ரவீந்திரன், நீங்க தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சார், உங்க மனசுக்கும் நல்லா தெரிஞ்ச உண்மையை தான் நான் சொன்னேன். என்ன இருந்தாலும் இந்த அசைன்மெண்ட்டை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் கேம்ப் இதோட முடிய போகுது இல்ல, அப்படிதானே? இல்லங்க, அப்படி இல்ல. இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு, குப்பைகளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுக்க ஒரு டாக்டர் வருவார். சடங்குக்காக ஒரு கேம்ப் நடக்கும். அந்த எம்எல்ஏவை அடிச்சப்பவே நான் நினைச்சேன். எம்எல்ஏவை நீங்க அடிச்சிட்டீங்களா? அது எப்போ? அந்த சம்பவம் திடீர்னு நடந்தது. எதுக்காக அடிச்சீங்க? அந்த ஆளோட நாக்கு கொஞ்சம் நீளமானதுனால. என்ன ஆனாலும் நல்ல வேலை அது. ச்சே, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியாம போயிட்டுங்களே. நாம எதுக்கு பார்க்கணும்? அதான் சார் பார்த்துட்டாருல. நான் வரேன் டீச்சர்.
எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்காதீங்க. ராதிகா கூட இருக்கா, அதான் என் நம்பிக்கை. லாரிகளை தடுத்தோ பிரச்சனை பண்ணியோ பிரயோஜனம் இல்ல. கோர்ட்டுக்கு போகணும், அதான் முக்கியம். வரட்டுமா? வரங்க. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், சரிங்களா? சோஷியல் கமிட்மெண்ட் வீணா போகுது. கொடுத்த வாக்கை யாரும் இப்ப காப்பாத்துறதில்ல. இவ்வளோ டெடிகேஷனா இருக்கிற ஒருத்தங்களை நான் இப்பதான் பாக்குறேன். ஒரு காம்ப்ளிமெண்டா இதை நினைச்சுக்க. நீ ஒரு சாதாரண பொண்ணு இல்ல. சிவராமபுரத்து ஊர்க்காரங்க எல்லாரும் உன்னதான் நம்பி இருக்காங்க. அந்த ஊர்க்காரங்களுக்கு நீ செய்யற உதவிக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது. அது என்னோட எஃபோர்ட் மட்டும் இல்ல, மாயாக்காவும் அந்த ஊர்க்காரங்களும் உதவி பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு செய்ய முடிஞ்சது. தெரியும். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எதுக்கு உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன்னா, நீங்க ஆரம்பிச்ச இந்த போராட்டம் இன்னும் முன்னோக்கி போகணும். பிரச்சனைகள் வரும், பயப்படக்கூடாது. என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ டாக்டர். சரி, வரேன். ஆல் தி பெஸ்ட். சரி. இங்க பாருங்க, என் கூட வரும்போது இந்த மாதிரி வரக்கூடாது. சென்னையில இருக்கிற மாதிரி வரணும். என்ன, வரமாட்டீங்களா? இவன் ரொம்ப டேலண்டா இருக்கானே. டேய், இங்க பாரா, என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்? நீ இவனை லவ் பண்றியா என்ன? ஐயா, ஏனுங்க, ஏன் பொது வழியில தான் குப்பையை கொண்டாந்து கொட்டுவீங்களோ? என்ன பொது வழியில இல்லாம வானத்திலேயே கொண்டு போய் கொட்டுவாங்க? ஊர்க்காரங்க வாழ்ற இடம்ங்க. இந்த ஊர்க்காரங்க எப்படி வேணா வாழ்ந்துட்டு போட்டும். இதே மாதிரி ஊர்க்காரங்க கொச்சியில துப்புற எல்லா பொருட்களையும் தான் இங்க கொண்டு வந்திருக்கேன், தெரியுமா உனக்கு? அப்படியா தம்பி? அதெல்லாம் இங்க நடக்காது தம்பி. எங்க கிட்டயும் ஆயுதம் இருக்கு. இது என்னன்னு உனக்கு தெரியுமா? ஷேவ் பண்ற கத்தி. ஷேவ் பண்ற கத்தி. கொஞ்சம் தள்ளு. இது என்னன்னு தெரியுமா? வெட்டருவாடா, வெட்டருவா. வயித்தை வெட்டி குடலை வெளியே உருவிடுவேன். போடா, போங்கடா. ஏன்டா கோபால் இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்கா? நீ பாத்துருக்க? போயிட்டு இருக்க. ஷேவிங் பண்ற கத்தி எடுத்துட்டு வந்து மிரட்ட வந்திருக்கான். இங்க யாரும் எந்த பிளான்ட்டுக்கும் அனுமதி கொடுக்கல. கார்ப்பரேஷன் மேயருங்கிற முறையில இங்க இருக்கிற குப்பைகளை அகற்ற வேண்டியது என்னோட கடமை. சிவராம்புரத்துல குப்பையை கொட்ட சொல்லி நான் சொல்லவே இல்ல. அற்புதம். மதிப்பிற்குரிய மேயர், ஒரு அற்புதமான அரசியல்வாதியா மாறிட்டீங்க. ரொம்ப அற்புதமா இந்த விஷயத்துல இருந்து அழகா எஸ்கேப் ஆகுறீங்க. ராதிகா, மைண்ட் யோர் வேர்ட்ஸ். என்ன இந்த நாற்காலியில உட்கார வச்சதே இந்த கட்சி தான். என் கட்சி சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும். அதுக்காக என் கடமையை நான் யார்கிட்டயும் பணையம் வைக்கல. ஒரு கம்பெனியோட குப்பை மட்டும் இல்ல, அந்த ஆளு கூட இருக்கிற ரவுடித்தனத்தையும் அந்த ஊர் மக்கள் சகிச்சுக்கிறாங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குப்பையை சுத்திகரிக்கிற சாக்க வச்சு லோனப்பனோட பிளானுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா வரப்போற பிரச்சனைகள் ரொம்ப ஆபத்தா இருக்கும். எங்கேயா செக்யூரிட்டி? உங்க மேயர் மீட்டிங் முடியறதுக்குள்ள வந்துருவாளா? இப்போ வந்துருவாங்க சார், ஆன் தி வே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். சாரி, டிராஃபிக் ஜாம்னால லேட் ஆயிடுச்சு. நாங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, ஆரம்பிப்போம். இவர் மிஸ்டர் அனந்தமூர்த்தி, வேஸ்ட் மேனேஜ்மெண்டோட கன்சல்டன்ட். சிவராமபுரத்துல இருக்கிற குப்பையை சுத்திகரிப்பு பண்ற பிளான்ட்டுக்காக இங்க வந்திருக்காரு. ஒரு 15 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட். 15 கோடியா? நமக்கு எது சார் அவ்வளவு பணம்? மேடம், யூடிபி கையில இதுக்கான பணம் இருக்கு. யூடிபியா? அது அர்பன் டெவலப்மெண்ட் பேங்க். அதையும் நான் தான் சொல்லணுமா? சார், 15 கோடின்னு சொல்லும்போது பேங்க்ல நம்புவாங்களா? அதுக்கான வேஸ்ட் ஒன்றும் இங்க இல்லையே. அதிகபட்சமா 30 டன். ஆமா, நீங்க சொல்றதுதான் சரி. நம்ம கோவையில இருக்க எல்லா மக்களும் எல்லாத்தையும் கீழ்ச்செறிஞ்சாங்கன்னா இந்த அளவு வேஸ்ட் வராது. நிறுத்தியா சார்? குப்பையை பத்தி விசாரணை பண்ண ஃபவுண்டேஷன் ஃபார் சானிடேஷன் அனுப்புனா போதும். அவங்க நமக்கு 300 டன் குப்பை இருக்கிற ரிப்போர்ட்டும் அதை எப்படி சுத்திகரிப்பு பண்ணணும்ன்ற ரிப்போர்ட்டையும் நமக்கு கொடுப்பாங்க. இந்த 300 டன்னு சொல்றீங்களா? அப்ப இந்த யூடிபி காரங்கன்னா முட்டாள் பசங்களா? சார், இந்த ஃபவுண்டேஷனோட தலைவரா இருக்கிறது வாட்டர் அபோட்ல இருந்து ரிட்டையர் ஆன நம்மளோட பாபு சார் தான். அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நம்ம யோகப்பன் சார் கம்பெனிக்கு உதவி பண்ண பேங்க் ஆசைப்படுறாங்க. கம்பெனியோட ப்ரொபோசலை பேங்க் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த பிளான் ஓகே ஆச்சுன்னா 15 கோடி ரூபாயை பேங்கால சர்வ சாதாரணமா கொடுக்க முடியும். பிளானுக்கான செலவையும் சேர்த்து என்ன ஒரு 3 கோடி. இந்த பிளானை போட்டு கொடுக்குற கம்பெனிக்கு ஒரு பெர்சன்டேஜ், மீதி கட்சிக்காரனுக்கு. இது நல்லா இருக்க. நம்ம ஃபைனான்ஸ்காரங்களுக்கு மொபைல் போன் வாங்க வாய்ப்பு கொடுத்த மாதிரி. அப்படி சொல்லாதீங்க.
ஃபைனான்சியர் கொடுக்கறது வாய்ப்பு, பேங்க் கொடுக்கறது லோனு, வட்டி விகிதமா திருப்பி கொடுக்க வேண்டியது கம்பெனியோட பொறுப்பு. வேற என்ன? மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பேரம் பேசுற வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் தின்றதுக்கு இங்க வந்துட்டாங்க. அற்புதம். 3 கோடிக்கான திட்டம் போட்டு 15 கோடி ரூபாய் செலவு பண்ணி மக்களோட மண்ணு இடத்தெல்லாம் நாசமாக்கிட்டு இப்ப நல்லவர் நாடகம் போடுறீங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? இந்த இந்திய ஜனநாயகத்துல உங்க கம்பெனி ஆரம்பிச்ச 18 ப்ராஜெக்ட்ல 14க்கு பூட்டு போட்டாச்சு. மீதி இருக்க நாளையும் பூட்டிடுவாங்க. மேயர், பணக்காரங்க போடுற குப்பைய ஏழைங்க சுமக்க கூடாதுன்னா சொல்லக்கூடாது. குப்பை எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்குள்ளேயே சுத்தம் பண்ணணும்னு இந்த ஸ்கீமை விட்டு கவர்மெண்டால விலகவும் முடியாது. இது கவர்மெண்டோட பொறுப்பு. கட்சி முடிவெடுத்துட்டாங்க. கட்சி கண்டிப்பா இதை நடத்தும், அதுல மாற்றம் இல்லை. அதனால அந்த யோகப்பனோட கம்பெனி ப்ரொபோசலை அப்ரூவ் பண்ணுங்க. டெண்டர் கொடுத்தாலும் அது நடக்காது சார். வேணும்னா நீங்களே அதை நடத்திக்கோங்க. அந்த சிவராமபுரத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து நாசமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்சியை எதிர்த்து நானும் பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். வணக்கம். முக்கிய செய்திகள். கோவை கார்ப்பரேஷன் மேயர் ஸ்ரீலேகா வர்மா ராஜினாமா. தன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னு ஸ்ரீலேகா வர்மா பத்திரிகையாளரிடம் தெரிவித்துள்ளார். அதே சமயம் கோவை மாவட்டத்தோட புதிய மேயரா சுகந்தவல்லி ஜெகநாதன் பொறுப்பேற்றுள்ளார். இருந்தாலும் மேயரோட ராஜினாமா கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடா இருக்கலான்னு கோவை மக்கள் தெரிவித்துள்ளனர். அம்மா, என்ன நீங்க தோக்கடிச்சிட்டீங்கல்ல? இல்லம்மா, அம்மா தான் தோத்து போயிட்டேன். நீதிக்காக என் பொண்ணு போராடும் போது அநீதிக்காக கூட்டு நிக்க இந்த அம்மாவால முடியல. எதையாவது ஒண்ணு இழந்தாதான் நமக்கு இன்னொன்னு கிடைக்கும். அம்மான்னு நீ கூப்பிட்ட இந்த வார்த்தை அம்மா இழந்த எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதுக்கப்புறம் நான் என் பொண்ணு எப்பவும் எழுந்துடக்கூடாது. அம்மா, யோ யோ யோ, உன்னால நிக்கவே முடியல, போய் உட்காரியா. யார் சொல்றது இந்த பார்த்திபனுடைய கால் சரியா இல்லைன்னு? எனக்கு மட்டும் இல்ல, இந்த யோகப்பன் முதலாளிக்கும் உங்களுக்கும் கூட அவர் வக்கீலுடைய காலம் எல்லாமே இப்பதான் சரியாச்சு. அந்த சுகந்தவல்லி மேயரானா அது எல்லாமே நடந்திருக்கும். பம்பரம் சுத்துற மாதிரி அது மட்டும் இல்ல, பார்த்திப சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. இல்ல, நம்மள பொறுத்த வரைக்கும் எஸ் எஸ் பார்த்திபன் சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. மேயரா பதவி ஏத்த உடனே முதல்ல கையெழுத்து போட வேண்டியது நம்ம ஃபைல்ல அரவிந்த முதலாளி ஏற்கனவே சுகந்தவல்லி மேடம் கிட்ட சொல்லிருக்காரு. அரவிந்தனுக்கு ஒரு நன்றி, அப்படியே கடவுளுக்கு ஒரு நன்றி. கடவுள் மனசு வச்சதுனால எல்லா வேலையுமே நாம நினைச்ச மாதிரி நடந்து போச்சு. பிளான்ட்டுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான உத்தரவை அந்த பொம்பளை மேயர் கொடுத்தா கூட அதுக்கு பின்னாடியே போய் நாம மத்த தடைகளை அப்படியே தகர்க்கணும். தெரியல, அந்த கார்பரேஷன்ல வேலை செய்யற எல்லா வேலைக்காரங்களும் அப்படியே பணத்தை சாப்பிடுறவங்க. அது எல்லாமே அது பாட்டுக்கு நடக்கும் முதலாளி. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். டே, குடிச்சது போதுண்டா, நீ என் கூட வா. டேய், இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேளு. இதுக்கப்புறம் தான் விளையாட்டே ஆரம்பம். அடுத்த குப்பலாரி சிவராமபுரத்துக்கு போகும்போது நீ அங்க போய் ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்படி நீ பண்ற வேலையால அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்த்து புலம்பி வருத்தப்பட்டு நாசமா போகணும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா லாரன்ஸ்? போய் கலக்கு. புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, புத்திசாலி இல்லை.
செல்லம், என்ன விட்டுரு. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? உன்னை டார்ச்சர் பண்ணதானே நான் இவ்வளவு தூரம் உன்னை துரத்திட்டு வரேன். பாரு, நான் உன்னை தடவை பார்த்தப்ப எனக்கு உன் மேல காதல் வந்துருச்சு. என்ன விட்டுருங்க. பாரு, யாருக்கு எதுவும் தெரியாது. அந்த ஓமியனும் பாட்டியும் போயிட்டாங்க. இங்க இப்போ நாம 2 பேரும் மட்டும்தான். ஏய், உன்னோட வாயில எக்காரணத்தை கொண்டும் அது வெளியே வரக்கூடாது. அந்த தேவாவை கொண்டது நீதான்னு இந்த மாதிரி சரக்கு அடிக்கும் போது தான் நீ சொன்ன. அதே மாதிரி இந்த விஷயத்தை மட்டும் நீ சொன்ன, அவ்வளோதான். இது வேற மாதிரி கேஸு. இங்க பாருங்க சார், அது இப்ப அந்த ஓமை மேல போயிருச்சுல்ல. அவன் அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே அவ உசுரும் போயிருச்சு. ஐயோ ஆண்டவா, நான் எஸ்கேப் ஆக நீ அந்த ஓமையை நாங்க கொண்டு வந்து சேர்த்தைய. இதுக்கப்புறம் கேஸ் கோர்ட்டுக்கு போனாலும் அவனால எதுவும் பேச முடியாதுல்ல. இங்க பாருங்க சார், அவன் என்ன பார்க்கவே இல்ல. இன்னொரு ரவுண்டு ஊத்து கொடுங்க. தண்ணி எங்க?
கேளுங்க வேணாம் வாங்க சொன்னா கேளுங்க பின்னாடி வாங்க வாங்கன்னு சொல்றேன் வாங்க வாங்க போகாதீங்க வந்துருங்க வாங்க 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 தண்ணி கொண்டு வாங்க 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 போகாதீங்க உங்களை தான் சொல்றேன் வாங்க அவங்க பாத்துப்பாங்க வாங்க சீக்கிரம் போகாதீங்க வாங்க என்ன பண்ண சொல்றீங்க வாங்க பின்னாடி வாங்க சொன்னா கேளுங்க கிட்ட போகாதீங்க இந்த பக்கம் வாங்க வா சார் அங்க போகாதீங்க சார் சொன்னா கேளுங்க சார் வா அம்மா இங்க போகாதீங்க வா சொன்னா கேளுங்க அது பாரு அவங்க போறாங்க வாங்க 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 அடியில நீங்க இருங்கம்மா வழி விடுப்பா இந்த சொல்லமா போய் இனி என்ன பண்றது யோசிச்சா ஒரு மண்ணு புரிய மாட்டேங்குது. ஒண்ணு இல்ல 4 சாவு அங்க நடந்திருக்கு. நீங்க தைரியமா இருங்க முதலாளி, ஒண்ணும் நடக்காது. நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது அதை நான் பாத்துக்கிறேன். அது இல்ல வக்கீல், நீங்க அதை சாதாரணமா நினைக்காதீங்க. கொலை கேஸ்ல நம்ம எல்லாம் உள்ள போயிடுவோமோன்னு பயமா இருக்கு. யோ பரதேசி பார்த்திபா, இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதையா. அப்பா ஈஸ்வரா, எனக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டியே. நத்திங் டூயிங். நாளைக்கு கேஸ் வாதாட வர்றது அந்த டீச்சர், அந்த மாயா. அவளுக்கு வக்கீல் யாருமே இல்ல. அவளை கோர்ட்ல வச்சு நான் தோக்கடிப்பேன். அது மட்டும் இல்லாத அந்த கேஸுக்கான ஜட்ஜி கப்பார் முகபது. அவ கொஞ்சம் டேஞ்சர் தான். அவன் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நம்ம சம்திங் ஏதாவது கொடுத்துடலாமே. மரியாதைங்கிறது போயிடு, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வரும், நான் வாதாடுவேன். நம்ம தான் ஜெயிப்போம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரிட் பெட்டிஷன் மனு 2009/2037. பெட்டிஷன் நம்பர் 1 சிவராமபுரம் வைத்தியர் மகள் மாயம்மாவும், பெட்டிஷன் நம்பர் 2 மேலைத்து மாதவனோட மகள் ராதிகா அவர்களும் கார்ப்பரேஷன் ஆஃப் கோவை ஸ்டாண்டிங் கவுன்சில் பை அட்வொகேட் இப்பொழுது வாதாட வருகிறார். எஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், ரொம்ப விசித்திரமான ஒரு பொதுநல மனுவை மனுதாரர் இந்த கோர்ட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. இந்த மனுவுல நகரங்களை பத்தி ரொம்ப ரொம்ப கேவலமா எழுதியிருக்காங்க யுவர் ஆனர். நகரங்கள் தான் குப்பைகளோட வக்கீல்கள்னு. ரொம்ப கஷ்டம். ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றுவது நகரங்கள் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ், நம்ம நகரங்கள் தான் நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான பிசினஸ் பண்றதுக்கும் விவசாயம் பண்றதுக்கும் உதவுது. லட்சக்கணக்கான மக்களுக்கு தொழிலும் வாழ்க்கையும் கொடுக்கறது, நம்ம நகரத்துக்குள்ள வந்து சேகரிக்கப்படுற குப்பைகளை அழிக்கிறது நம்ம எல்லாரோட கடமை. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மதிப்பிற்குரிய வக்கீல் சார் அவர்கள் சொன்ன மாதிரி என்னுடைய மனசு விசித்திரமானதில்ல. எங்கள மாதிரி கிராமவாசிகள் நகரத்துல இருந்து வர குப்பைகளை வாங்கறதுக்கு படைக்கப்பட்டவர்கள் இல்ல. இந்தியாவோட உயிர் கிராமத்துல இருக்கு அப்படின்னு சொன்ன மகாத்மா காந்தியோட வார்த்தைகளை நம்புற இந்த தலைமுறை ஆட்கள் தான் நாங்க. யுவர் ஆனர், 2003 டிசம்பருக்கு முன்னாடியே எல்லா நகரங்களுக்கும் சொந்தமா ஒரு சுத்திகரிப்பு சாலை இருக்கணும் அப்படின்னு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த உத்தரவின்படிதான் நம்ம கோவை கார்ப்பரேஷன் ஒரு வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு யோகப்பன் கம்பெனிக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதற்காக தேர்ந்தெடுத்த இடம் தான் சிவராமபுரம். சிவராமபுரத்துல குப்பைகளை கொட்ட வேண்டிய இடத்துக்கு தான் இந்த கம்பெனியும் சட்டப்படி 10 வருஷத்துக்கு கார்ப்பரேஷன் ஒப்பந்ததாரர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் மதிப்பிற்குரிய கோர்ட்டுக்கு முன்னாடி ஒப்படைக்கிறேன். யுவர் ஆனர், இந்த குப்பை சுத்திகரிப்பு பிளான்ட்டுக்கு சட்டத்துக்கு எதிராக தான் அனுமதியை கொடுத்திருக்காங்க. டெண்டர் விடாம அப்ரூவ் பண்ண நிலத்துக்கு எதிராக தான் மேயர் ஷீலதா சொன்ன அந்த வார்த்தை பத்திரிக்கை வாயிலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்துல மேயரா இருந்த ஷீலதா வர்மாவை விசாரிக்கணும்னு மதிப்பிற்குரிய கோர்ட்டுக்கு முன்னாடி நான் பணிவோட கேட்டுக்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். யுவர் ஆனர், மனுதாரர் விஷயத்துல இருந்து ரூட் மாறுறாங்க. பிளான்ட்டுக்கு அனுமதி கொடுத்ததுக்காக இல்ல, அதுக்கு பதிலா பிளான்ட் அங்க போடுறதுக்கு எதிராக தான் மனு கொடுத்திருக்காங்க. நோ நோ மிஸ்டர் அவினாஷ், மனுதாரர் விருப்பப்பட்ட மாதிரி முன்னாள் மேயரை விசாரிக்கலாம். வணக்கம் மேடம்,
நீங்க மேயரா இருந்த காலத்துல தானே பிளான்ட்டுக்கு அனுமதி கொடுத்தீங்க? இல்ல, நான் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. தவறான விஷயத்துக்கு கூட்டு சேர்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. யுவர் ஆனர், முன்னாள் மேயர் கண்ணை மூடிட்டு இருட்டுல இருக்காங்க. சிவராமபுரத்துல குப்பைகளை கொட்ட ஆரம்பிச்சது ஸ்ரீமதி ஸ்ரீலதா வர்மன் மேயரா இருந்த அந்த காலத்துல தான். யுவர் ஆனர், நான் மேயரா இருந்த சமயத்துல தான் சிவராமபுரத்துல குப்பைகளை கொட்டினாங்க. ஆனா அதோட பொறுப்பு நகர சபைக்கு இல்ல, கான்ட்ராக்டருக்கு. எனிதிங் மோர்? யுவர் ஆனர், இதுல இருந்து ஒண்ணு தெளிவா இருக்கு. சிவராமபுரத்துல அறிவியல் பூர்வமா குப்பையை சரி பண்ணணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அதை மறைச்சு இவங்க வேற ஏதோ தந்திரங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். அறிவியல் பூர்வமா பார்த்து தான் சிவராமபுரத்துல குப்பைகளை கொட்டியிருக்கோம். குப்பைகளை கொட்டினதுக்கு அப்புறமா அதை எரிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். சரிதாங்க, ஆனா எரிஞ்சது குப்பைகள் அல்ல, இங்க ஊர்ல இருந்து சில அப்பாவிகளோட உயிர். நெருப்புல எரிஞ்ச அந்த ரத்த பூமிகளுக்கு இடையே எத்தனையோ உயிர்கள் தான் புதைக்கப்பட்டது. அந்த கூட்டத்துல பேச முடியாம சத்தம் போட்டு அழக்கூட தெரியாத என்னோட ஒரே ஒரு தம்பி சங்கரும் தீயில எரிஞ்சிட்டான். மனுதாரரோட சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க சொல்ல வந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல. நவீன தொழில்நுட்பங்களை நாங்க பயன்படுத்தி குப்பைகளை கொண்டு போய் கொட்டுற அந்த கான்ட்ராக்ட் காரங்களுக்கும் கிராமத்துல இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற விதத்துல ஒரு குப்பையை சுத்திகரிக்கிற ஆலயத்தான் இந்த பிளான்ட்ல பிளான் பண்ணிருக்கோம். இங்க இருக்கிற மக்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் தூக்கி எறிகிற குப்பையை எங்க கொட்டுறாங்க தெரியுமா? பால் குடிக்கிற குழந்தையோட முகத்துல, ஸ்கூல்ல பாடம் எடுக்கிற வாத்தியாரோட முதுகுல, குடிக்கிற தண்ணியில, அவங்களோட தன்னம்பிக்கையில. யுவர் ஆனர், இங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு எதிரா மதிப்பிற்குரிய இந்த கோர்ட்டும் கண்ணை மூடிட்டா நகரங்கள்ல இருந்து வர அந்த அழுக்குகளை கிராமங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வர குப்பைகளை மாதிரி எங்களோட வாழ்க்கைகள் சாக்கடையில இருக்கிற புழுக்களை விட மோசமா இருக்கும். இது ஒரு பெருமைன்னு சொல்லிக்கிட்டு இந்த குப்பைகளை எல்லாமே கொண்டு வந்து கொட்டின 2-3 மாசங்களே எங்க கிராமத்துல கொலை குற்றங்களும் கற்பழிப்பு கேசுகளும் பலதரப்பட்ட வியாதிகளும் துரதிருஷ்டவசமா எங்களுக்கு பரிசா கிடைச்சிருக்கு. அதனால மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எங்களை காப்பாத்துமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். This case is urgent 22nd of this month. என்னங்க, ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? மனசு சத்தியத்துக்கும் நீதிக்கும் நடுவில் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்குமா. இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாள். என்ன கேஸுங்க? சூனியக்கார வழக்கு. சூனியக்கார வழக்கா? அகோரிகள் கொண்ட சூனிய வழக்கு இது. நம்ம நாட்டுல விவசாயம் பண்ற கிராமங்களை நகரங்கள் அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ, அது யார் பண்ணிட்டு இருக்கா? ஒரு பக்கம் நகர சபையும் சில கவுன்சிலர்களும், இன்னொரு பக்கத்துல சிவராமபுரத்தில் இருக்கிற சாதாரண ஜனங்களும் அவங்கள கட்டுப்படுத்துற ஒரு மாயாவும். அப்புறம் ராதிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிரமாதமா பேசுறா. 2 பேரும் தான் பேசுறாங்க. ஆனா அந்த ராதிகா கிட்ட நல்ல திறமை இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க, அந்த பொண்ணை மட்டும் அப்படி சொல்றீங்க? நம்ம பொண்ணோட வயசுதாமா இருக்கும். எல்லாருமே சின்ன பசங்க தான். அதே உருவம், அதே பக்குவம். நமக்கு தான் கொடுத்து வைக்கல. நல்லதும் கெட்டதும் கலந்துதான வாழ்க்கை. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கு பின்னாலும் நாம நினைக்கலனாலும் அல்லாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். ஒவ்வொரு குடிமக்களும் இங்க வாழறதுக்கான உரிமையை கொடுக்கறது நம்ம இந்திய திருநாடு. நம்ம நாட்டுல நாம சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனையில ஒண்ணுதான் குப்பைகளும் அதோட செயலாக்கமும்.
குப்பைகள் அறிவியல் பூர்வமா அது எல்லாமே அழிக்கப்படணும். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு உண்மைய சொல்ல போகுது இப்போ இந்த கோர்ட். இந்தியா அப்படிங்கிற 3வது சக்தி வாய்ந்த ஒரு நாட்டை குப்பை தொட்டி மாதிரி பார்க்கிற அமெரிக்கா போன்ற பல நாடுகள் பார்க்கிற அதே நிலைமை தான் நகரத்தில் இருக்கிற பல பேருங்க கிராமத்தையும் பார்க்கறாங்களோன்னு இந்த கோர்ட்டுக்கு சந்தேகமா இருக்கு. நகர சபையோட முடிவை ஒருமனதாகவோ இல்லை ஏகமனதாவோ இல்லை ஒரு சில பேரோட சுயநலத்துக்காகவோ இங்க இருக்கிறவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க. அதனால கிராமத்தில் இருக்கிற ஜனங்களோட மனசை பத்தி தெரிஞ்சுக்காம எந்த விதமான சுகாதாரமும் இல்லாத வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை சிவராமபுரத்திலேயோ இல்லை தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே நிறுவக்கூடாதுன்னு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எஸ்கியூஸ் மீ மேடம், இந்த தீர்ப்பை நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஆமா, சட்டத்தை கொஞ்சம் கூட மதிக்காம மனுஷங்க இருக்கிற இந்த காலகட்டத்துல சாதாரணமா இருக்கிற மக்கள் நம்பி வர ஒரே விஷயம் இந்தியன் ஜுடிஷியரி தான். நிச்சயம் அது மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி வேற பிரச்சனைக்கு நீங்க வாதாடுவீங்களா? கண்டிப்பா. எங்களோட போராட்டம் இந்த கேஸோட முடிஞ்சிடாது. ஒரு சிவராமபுரத்து பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரதால மட்டும் இங்க இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வராது. குப்பைகளால வர பிரச்சனைகளை போராட்டம் பண்றதுக்கு இந்த சமூகத்துக்குள்ள போலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம்.